நல்லா இருக்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் பார்த்து ஓட்ட சொல்லுங்கப்பா உங்க வேலைக்கு. நமக்கு மத்தபடி வேற என்ன ஒண்ணுமா வருங்க, ஒண்ணும் இல்ல. சும்மா ஒரு ஜாலிக்கு தான் அதை அஜித் பத்தி பேசுறோம். ம். ஒரு அஜித் ஃபேன் ரிக்வஸ்ட் எடுத்து ம். பார்த்து ஓட்டணும் ப்ரோ. இதுவா பண்ற ஆளு அவரும் இல்லைன்னா உங்களுக்கு யாரு வந்து என்ஜாய் பண்ண வைப்பாங்க சினிமாவில்? அக்செப்ட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஜிபி ஆக்சிடென்ட் வீடியோ ஒன்று இருக்கு. ஓ அப்படியே சரி ஓகே. அது கூட அவங்க மேல தப்பு இல்ல. அது வீடியோ பாத்தீங்களா? கிரே கலருக்கு கார தடுமாறி வெளியே டேட் ஆச்சு. அவங்க தடுத்து இருந்தாரு. அது கூட நீங்க சரியா பார்க்காத ஓட்ட தெரியாது கேக்குறீங்க. சரி விடுங்க. அது யார் மேல தப்பு இருக்குது? கிரே கலர் திருப்பி பின்னாடி வந்ததாரு. அப்ப கிரே கலர் சொல்லிட்டாங்க. இது நீங்க ஓட்ட தெரியல சும்மா பார்த்து போக வேண்டியதானே ப்ரோ. முன்னாடி வந்தவன் தடுத்து விழுந்தா பார்த்து போனேன். என்ன ப்ரோ முன்னாடி ஓட்டாக்கு போற அவன் அடிச்சு நீங்க வீடியோ பார்த்துட்டு போய் பேசுங்க ப்ரோ. பார்த்து போக வேண்டியதான் நீங்க போறீங்க. ஒரு கார் உங்களை அடிக்கிறாங்க சொல்ல முடியுமா? என்ன ப்ரோ கேக்குறீங்க? சரி பேசுறது அதான் தலை சொன்னேன். நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் கேட்டியா இல்லையா? குருவி படத்துல எங்காலும் போவாரு, எதிர்க்க ஒரு நாவேரி வருவான், மாட்டிக்குவாரு. கிராபிக்ஸ் பண்றதும் ஒண்ணா ப்ரோ? என்ன ப்ரோ பேசுறீங்க? நீ என்ன சொன்ன? அவர் மேல தப்பு இல்ல. இத பாரு நல்லா கேட்டுக்கோ, அவர் மேல தப்பு இல்லன்னு எக்ஸாம்பிள் சொன்னேன். குருவி படத்துல இதே மாதிரிதான் வரும். இல்ல வீடியோ பார்த்து தானே நீங்க சொல்றீங்க. அது வீடியோல யார் தப்பு? அதுதான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொன்ன? நான் என்ன பண்றது? நான் பசங்களுக்கு புரிஞ்சுக்காக நானு நல்லா கேட்டுக்கோ, நான் பசங்களுக்கு புரிஞ்சு எக்ஸாம்பிளோட சொல்றேன். குருவி படத்துல நம்பால் இந்த மாதிரிதான் மாட்டிக்குவாரு, எதிர்க்கு ஒரு நாதாரி ஓட்டுன்னு வருவான், டோர் மாட்டிக்கும், போடா போ அப்படின்னு. இப்படி ஒரு உயிர்ல கலாய்க்கிறீங்க, நம்ம என்ன சொல்றது? பாரு இதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப என் ட்விட்டர் கூட பாரு, நல்லா என் ட்விட்டர் கூட பாரு, அவர் ஆக்ஷன் வீடியோ நான் கலாய்ச்சலாம் போடல. இது எப்படி தெரியுமா? இல்ல தலை எப்பனாவது விழுந்தா அது சரித்திரும். அப்பப்போ விழுந்தா அது இல்லை. அது ஒரு என்டர்டைன்மென்ட். எப்படி கரெக்டா படம் வரதுக்கு முன்னாடி சொல்றாரு. இந்த ரேஸ்ல நீ காலையில இருந்து எத்தனை ஆக்ஷன் நடந்திருக்கு தெரியுமா? நானே ரேசிங்கா பாக்குறேன், ட்விட்டர்ல வரதான் பாக்குறேன். நானா எப்பவுமே தலை வளருதான். என்னடா தலைடா, ஏன்டா காலையில இருந்து ரேஸ்ல 4 கார் ஆக்சிடென்ட் ஆகி வெளியே போயிடுது. அப்ப அது என்ன சொல்றீங்க? நாலுமே தலைக்காரதான் இருக்கு, செக் பண்ணி போயிருக்கோம். கார் மாத்தி போயிருக்கு. நீங்க யூடியூப்ல ரேசிங் லைவ்ல ஓடிட்டு இருக்க பாட்டு கூட பேசுங்க, அவ்வளவுதான் பேசுங்க. அப்பத்துல இருந்தே பாத்தேன். ரேஸ்ல மட்டும் இல்ல, சினிமாலயும் அவர் தான் கீழே விழுறாரு. ஜிபியூல ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ வரலன்னா நீ ப்ரோ ரியலா ஓட்டும் போது ஆக்சிடென்ட் தான் ப்ரோ ஆகும். ப்ளூ மேட்ல ஒரு தடவை பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் கரெக்டா படம் ப்ரொமோஷன் அப்ப அது எப்படி ஆகுது எனக்கு சொல்லு நீ. அது எப்படி கரெக்டா படம் ப்ரொமோஷன் ரியலா கட்டு போட்டா ஆகும் ப்ரோ. கேக்குதா? இல்ல கிரிக்கெட் பாக்குறீங்க, இவங்கள பாக்குறான் பால் அடிச்சு மண்டையில. கிரிக்கெட்ல கூட தோனி நாட்டு அடிக்க மாட்டாரு, சொல்றத கேளு. வலிமையில ஆர்சிபி ஒரு தடவை தோத்தா பரவாயில்லையா, ஒவ்வொரு தடவை தோக்கறதுலதான் அவனை கலாய்க்கிறான். அது மாதிரிதான் எதுவும் புரிஞ்சுக்க, தயவு செஞ்சு முட்டு கொடுக்காது. எப்ப ஒரு தடவை தோத்தா பரவாயில்ல, கிரிக்கெட்ல போயிட்டான்னு பரவாயில்ல, எல்லா தடவையும் கப்பையும் அடிக்க முடியல. அது மாதிரிதான் எதுவும் சொன்னா புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து ஒத்து ஊத்திட்டு இருக்கு. போயிட்டான் பாரு, ஆர்சிபின்னு ஒண்ணு ஓட்டான். ஆர்சிபி ஃபேன் தான்டா. நான் சொன்னல, கப்பு ஒரு தடவை அடிக்கல பரவாயில்ல, அது எப்படி 7 வருஷமா ஒருத்தன் கப் அடிக்கலன்ற கதையாட்டம் தான் இது. அது கூட ஒரு ஆறுதல் டைலாக் வச்சிருவான் டிராகன் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக. ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாரு, தான் ஆர்சிபி ஃபேன். நான் பொழைக்கிறது கஷ்டம் தான் தம்பி. என்னவோ
நம்ம டிராகன் சும்மா படத்துல கலாய்க்கிறோம். அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கலாம் நம்மளாம் என்ன யோசிக்க போறோம். டிராகன் படத்துல பிரதீப் ராணகர் ஆர்சிபி ஃபேன் கட்டுருப்பான். ஆமா ஏன்னு கேட்டா அதெல்லாம் ஏன்னு கேட்டா அதான் லாயலா இருக்கான்பா, இத்தனை வாட்டி எதான் கப் அடிக்காம அசிங்கப்பட்டாலும் லாயலா இருக்கேன். சம் சூர்யா ஃபேன்ஸ் அது மாதிரி சொல்லலாம். லாயலா தான் இருப்போம். இன்னைக்கு ஆமா இன்னைக்கு டிராகன் பாத்துட்டியா? பாத்துட்டேன். சூப்பரா பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கணும் படம். சூப்பரா இருக்கு, ஒர்த்து தான். சூப்பரா இருக்கு படம். ஆனா இவன் இந்த அளவுக்கு தேர்வான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒண்ணு போனா ஒண்ணு சறுக்கும்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்ததுதான். நல்லா பண்ணிருக்கான் எல்லாமே. காமெடி, லவ் சீன்ஸ், இது எல்லாமே நல்லா பண்ணிருக்கான். எமோஷன் நீ பாரு, ஒரு விஷயம் நடக்கும் பாரு. இன்னும் 2 நாள்ல ஒருத்தர் லெட்டர் எழுதுவாரு, நான் அது மாதிரி படத்தை பார்த்தேன், ரொம்ப ரிவ்யூ பண்ணியிருந்தாரு, அஸ்வின் மாரிமுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அஸ்வந்த் மாரிமுத்து அவனை மட்டும் சேர்க்காதரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெட்டிஷன் போடணும். ஃபுல்லா கேளு கான்செப்ட. அப்புறம் அஸ்வின் ட்விட்டர் போடுவாரு, இது மாதிரி தலைவர் போன் பண்ணாரு, என்ன ஒரு கதை பண்ண சொல்லிக்கிறாரு அப்படின்னு. அடுத்த கதை இல்ல தலை வந்தா தள்ளி போனோம்னு இவங்க வந்தா தலை தள்ளிட்டு தான் போயிருப்பானுங்க. இல்ல இந்த கான்செப்ட் கேளு, இந்த முடிச்சற அடுத்த படம் ஸ்கிரிப்ட் தலைவர் ரெடி. படத்தோட பேரு டைனோசர், தி பிக் டைனோசர். டைனோசரா? பிரபாஸ் ஃபேன் செருப்பால் அடிப்பான். அது கிடையாது. இந்த படத்துல குட்டி டிராகன் ஒருத்தன் சுத்தின்னு இருப்பான்ல, குட்டி டைனோசர்னு வருவான் பாரு அஜித். குட்டி டிராகன் காமெடி. ஆனா அவன் சரியாதான்டா பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கே பாரு ஒரு சாங் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க படத்துல. எல்லாம் இதுதான்டா, நல்லா பண்ணிருக்கான் தான் எல்லாத்தையும். ஆனா நல்லா அச்சத்துல நல்லா இறங்கி செய்வான். ஆனா உண்மையில விஜய் சித்துவோட அஷ்டத்துக்கு தான் இந்த படத்துல மவுசு. ஆனா இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், அந்த படத்துல நான் இருந்தா கண்டிப்பா தாலி கட்டிருப்பேன். உண்மையை சொல்ற அளவுக்கு முட்டாப்பன் கிடையாது. அலெக்ஸ், நீ ஏன் அவ்வளவு தூரம் போற? நான் நாளைக்கு கல்யாணம் இருக்கு, இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு இருந்திருப்பேன். புரியல டேடே, அதெல்லாம் போயிருக்கணும்டா. இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவா படத்துல காட்டுவானுங்க. அதெல்லாம் கஷ்டப்பட்டு காரத்தன் போனதெல்லாம் அதெல்லாம் மாசுதான். ஆனா என்ன மாசு? நீ அதுக்கு சொல்றியா? நான் அதுக்கு சொல்லலடா. இப்ப அவன் போய் அந்த பையனை பாக்கணும்னு போவான்ல, நாளைக்கு கல்யாணம்டா, முடிச்சுட்டு போய் பாக்கலாம்டா. இல்ல கரெக்டா பூமரே கரெக்டா பாயிண்ட் போஸ்டான். உண்மையில அது சீன் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாளைக்கு கல்யாணம் ராத்திரியாவது வேணா சரகு போட்டு தூங்க அப்படின்னு இது பண்ணிட்டு விட்டு எதுக்கு எதான் எவனோ ஒருத்தன் தான் சூசைட் அட்டன் பண்ற போறேன்னு சொல்லி. அது இல்ல, இவனுக்கு சொல்லி கொடுத்தான் இல்லையா, அதனால போய் பார்க்க போவானுங்க அவனுக்கு 2 பேரும். ஆனா அவனுக்கு தெரியாது பேப்பரே நம்மளுதான், நம்மளுக்கே தெரியாதுல்ல அந்த பேப்பர் சேசிங்கிறது. அது ஓபன் பண்ணி விடுவாங்க முதல்ல. இல்ல அந்த சீன் படி பார்த்தா அந்த பையன் சேஃப் ஆயிட்டான். அப்புறத்துக்கு நான் போனோம், புரியுதா மச்சான் பார்த்து சொல்லு, பக்கத்துல தானே இருக்கிறான், போய் பார்த்து. இப்போ இவனுக்கு ஒரு ஆபத்து ஒண்ணு அஷத் கூட வந்தான் இல்லையா இவனுக்காக. அவனுக்கு ஒண்ணு இவன் கூட போறான் இல்லையா, அதுதான் இது. அதான் இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது, வாழ்க்கையில் நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. ரொம்ப நல்லவனாவும் இரு, அடுத்தவன் கெட்டவனா கூட இரு, அடுத்தவன் அழியிற அளவுக்கு கெட்டவனா இருக்காது. அதான் அந்த படத்தோட கான்செப்ட். இல்ல படம் கான்செப்ட் எல்லாம் ஓகே தான்பா. எனக்கு என்ன, நான் இல்ல உண்மையில சொல்றேன், நான் அந்த டிராகன்ல நான் இருந்தா கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டேன். வெளியே 1000 பேசுவோம். ஆனா அலெக்ஸ், நிஜத்துக்கு ஒண்ணு சொல்லட்டா, இவங்க சொல்லுவானுங்களா தப்பு பண்ணா அதை மறக்க முடியாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. வருஷம் போனா தானா மறந்துடுவாது. இல்லப்பா, உனக்கு என்னைக்கா நீ என்ன தப்புனாலும் ரிமைண்டர் பண்ணுப்பா. இன்னொருத்தனுக்கு நடக்கல, நீ இல்லப்பா, நானா குலங்குத்தமா பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஃப்ளூக்ல தெரியாம நடந்தது, விட்டு போக வேண்டியது. அலெக்ஸ், இது நிஜத்துல இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? பேப்பர் நிறைய நடந்திருக்கு. இல்ல நிறைய நடந்திருக்கு, சத்தியமா சொல்றேன். சில இதை மேட்டர் இங்க சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டே நிறைய சொல்லுவான் இதை பத்தி. கிளாஸ் டீச்சரே பேப்பர் அடிச்சு நல்லா படிக்கிற பையனை ஃபெயில் ஆயிக்கிறாங்க. அலெக்ஸ், இந்த வாட்டி ஒரு செம்ல பார்த்தனா C++ல ஒரு பையன் 2 மார்க் தான் எடுத்திருந்தான். அவனால நம்பவே முடியல. ஏன்னா எழுதியிருக்கான் ஓரளவுக்கு. அதான் எப்படின்னா தெரியல, இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்களா, அதுதான் டவுட்டா இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. பரவாயில்லடா. ஆனா இல்ல இல்ல ஒரு ஹானஸ்டா பார்த்தா படமா இது ரொம்ப சூப்பரா எடுத்திருக்கான்.
அந்த சீனா ஏன் சொல்றேன்னா இப்ப நான் வந்துட்டு அந்த ஹீரோ நினைச்சு தானே படம் பார்ப்போம். அந்த ஹீரோன்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னன்னா எல்லாமே நல்லா போச்சு. அதான் இவளே அந்த எல்லாமே அந்த கடைசி தான் அவங்க அதான் எமோஷனல். நீ நல்லா பாரு, ஒரு நிமிஷம் இரு. நீ அந்த படத்துல பாத்தனா இப்ப அவங்க அப்பாவை ஏமாத்தி காசு வாங்குறானா, இப்ப அவன் வந்து திருப்பி கொடுத்துருவான் அந்த காசு சம்பாரிச்சு வந்து அவன் நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுத்துட்றான். அவங்க என்னென்ன பண்ணாங்களோ நாளைக்கு வந்து அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவன் அமெரிக்கா செட்டில் ஆயிட்டு அவளுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருவான். இவன் லைஃப்ல யார் வந்து ஒரு மாதிரி ஏமாத்துறானோ அவங்க எல்லாரும் ஒரு லைஃப் கொடுத்துட்றான். காலேஜ் ஏமாத்திட்டு வந்தா அங்கேயும் ஒரு லைஃப் வந்து பாஸ் பண்ணி வெளியே வந்த லைஃப் கொடுத்துறான். ஆனா இந்த பையனுக்கு வந்து அவன் லைஃபே போயிடுச்சு. இவனால அது திருப்பி கொடுக்க முடியாது. இவன் ஃபியூச்சர் கூகுள்ல சேரணும்ன்ற ஒரு ஃபியூச்சரை வந்து இவனால திருப்பி தர முடியாது, என்ன பண்ணலாம். அதனாலதான் அவன் தண்ணியே இழந்து வந்து அவனுக்கு அந்த லைஃபை திருப்பி கொடுத்துருக்கான். அதுதான் அந்த கான்செப்ட் வந்து அடிச்சு நம்ம வந்து ஒரு மெசேஜ் தான், நம்ம பண்ற தப்பு இன்னொருத்தவனை பாதிக்கும் அப்படின்றது தெரிவிக்கிறானுங்க இதுல. அதுதான் இப்போ இதே படத்தை விடுதலை 2 மாதிரி படிப்புனா என்ன தெரியுமா, கல்வினா என்ன தெரியுமா அப்படின்னா நீ பார்க்க மாட்டேன். நல்ல படத்தெல்லாம் மரியாதை சொல்றேன் இல்ல, நாமளே ஒரு கொஞ்சம் ரொம்ப நாள் பேசிருப்போம். ஒரு கருத்து கூட என்டர்டைன்மெண்டா சொல்லணும் அந்த காலத்துலன்றது அந்த டைரக்டர் கரெக்டா புடிச்சிட்டான். இப்ப நைட்டு 10:30 மணி ஆகுது, இந்த டைம்ல போயிட்டு 13,000 பேர் ஒரு அவருக்கு புக் பண்றானா எவ்வளவு பெரிய விஷயம். அது ஒரு டயர் 2ல இருக்கவனுக்கு. இல்ல நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த டயர் 1 டயர் 2 எல்லாம் வந்து நம்ம ஆட்களோட முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு நாலு பின்ன எஸ்கே படத்தை கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரதீப் படம். அதுதான் நான் சொல்லுவேன். இனிமேட்டு நல்ல படம் தான். இல்லப்பா இப்ப வரக்கூடிய ஹீரோக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க கமர்ஷியல்ன்றது ஒருத்தர் 2 பேரு தான் ஒர்க் ஆகும். நல்ல கண்டென்ட் பிலிம்னா ஓடுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து கண்டென்ட்னா இந்த மாதிரி அறிவுரை சொல்றது சொல்ல நானு எல்லாம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும் மூவி அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இத வந்து விடுதலை மாதிரி கருத்தூசி போட்டா நீங்க எல்லாம் அடிச்சிருவீங்க தெரிஞ்சுதான் 2K ஸ்டைல்லே வந்து அழகா கருத்து சொன்னான். இல்ல எருமை கட்சியில அவங்க அப்பா கிட்ட போய் இது பண்ணுவான்ல, அதான் எல்லாம். ஆனா அதெல்லாம் படத்துல எல்லாமே கரெக்டா பண்ணிட்டான். படம் எங்க தரமா நிறுத்தி இருந்தா ரொம்ப கேவலமா இருந்திருக்கும். இவன் ஜெயிலுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு அங்கேயே முடிச்சிருந்தான்னு படம் கண்டிப்பா ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும், ட்ரையா இருந்திருக்கும் பாலா படம் மாதிரி, புரியுதா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு கேமியோ யூஸ் பண்ணாங்க கிளைமேக்ஸ்ல, அதுவும் பக்காவா ஒட்டிச்சு. யாரு கேமியோ? இவானா கேமியோ. ஃபர்ஸ்ட் ஹீரோயினா செகண்ட் ஹீரோயினா? அனுப்பாம தான்டா. எனக்கு செகண்ட் தான்ப்பா. இல்ல ஏன் நீ செகண்ட் சொல்றேன்னு தெரியும். ஒரு சீன்ல கிளப்புக்கு போவான், வெறிக்க பாத்திருப்பான். அதான் ஆனா நான் வேற மாதிரி ஸ்கிரிப்ட் யோசிச்சேன் தெரியுமா. சப்போஸ் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாக்ஸ் போடுவா இல்லையா, இங்க கேரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு, அது செகண்ட் ஹாஃப்ல அப்படியே மாறும், ஒவ்வொரு இடத்துல அந்த பாக்ஸ் போகின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் வரும் நான் நினைச்சேன். இல்ல ஆனா காமெடியா போயிடும், புரியுதா. நீ சொல்ற மாதிரி போட்டு அது காமெடியா போயிடும் நவீன. ஆனா நல்லா இருக்குடா, செம்மையா இது படம் வேற மாதிரி. அந்த பொண்ணு நல்லா நடிக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா அனுப்பமா கேரக்டர் தான் அந்த படத்துல வந்துட்டு உண்மையிலே ஒரு ஒய்ஃப்னு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவன் ஒரு ஊதாரி, புரியுதா. என்ன கேட்டா அதான் அவனே சொல்லிருப்பானே, உனக்கு நான் சேவைதான், நான் தான் இது செட்டு, நான் தான் தப்பு பண்ணிருப்பேன். உண்மையிலே இவன் தான் ஊதாரி, இவன் தான் மிஸ் பண்ணிருப்பான். ஆனா செகண்ட் இயர் ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதெல்லாம் வந்துட்டு இல்ல செகண்ட் இயர் வந்துட்டு லைஃப்ல அடிக்கடி சண்டை வர வாய்ப்பு இது. உண்மையாலே ஒண்ணு சொல்லுவான் பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் சுத்தின்னு இருந்தனா கடைசியில இந்த மாதிரிதான் உட்கார விடுவானுங்கன்ற மாதிரிதான் ஆயிடுச்சு. இல்ல மாமன் மிஸ்கின் இருக்கான் பாரு, மிஸ்கின் எல்லாம் வேற பூமர். உண்மையிலே தியேட்டர்ல ஒண்ணு மட்டும் அவன் நோட் பண்ண நானு, ஒரு சீனுமே அவன் அந்த என்ன சொல்றது சிகரெட்டை தட்டி விடும் போது எங்க போய் உழுதுன்னு டேரக்டர் காமிப்பான். அந்த சீனை மட்டும் என்னடா போய் உழுறத காமிக்கலையே சொல்லிட்டு யோசிச்சுன்னா இருந்தா கடைசியில மிஸ்கின் மேல போய் விழுந்துட்டு இருக்குது. அது அதான் நீங்க எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. என்னன்னா மிஸ்கின் அவனை அந்த ஆபீஸ்ல பார்த்தவனே உங்களுக்கு பதவி வந்திருக்கும், நீங்க என்னவோ மாட்டிக்கின மாதிரி ஒரு படம். அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த கரெக்டா போன் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம் பாத்தியா ஜிவிஎம், அது உண்மையிலே பண்ணுவாங்க. அது உண்மையிலே இந்த ஐடி ஃபீல்டு போறவங்க எல்லாம் தெரியும் உனக்கு. அது உண்மையிலே கால் பண்ணி இது பண்ணுவாங்க. அவன் வர கடைசி எக்ஸாம் ஒழுங்கா எழுதலையா, சரி என்னடா இது
இல்லடா இல்ல படத்துல ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னது என்னன்னா இவன் மாட்டிப்பான்னு தான் சொன்னாங்க. ஆனா நீ நிறைய நேரத்துல அவன் எங்க மாட்டிப்பான்னு தெரியாது பாத்தியா. நானே இன்டர்வல்ல மாட்டிப்பான்னு பார்த்தா இன்டர்வல்ல பரவாயில்ல ஏதோ ஒரு இது தர மாதிரி இருக்கும். ஆனா ஆனா இவன் அலெக்ஸ் டான் படத்தை கூட திருப்பியும் பார்த்தனா ரீவிசிட் சூர்யா பண்ணுவான்ல வில்லனிஸ் காலேஜ். மாதிரி காட்டி, டான் படத்தை கூட சூர்யா வில்லனிஸ் மாதிரி காட்டி கடைசியில் தான் பாசிட்டிவ் காட்டுவானுங்க. சொன்னா அலெக்ஸ் செஞ்சிருவோமான்னு. இந்த இங்க என்னன்னா படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் டானை போட்டு இன்னும் அடி அடின்னு அடிக்கணும்னு தோணுது. அது உடையா ஆனா இந்த படம் அதான் இந்த படத்துல வந்து வில்லனிஸ் எதுவும் பண்ணல மிஸ்கின்னு நார்மலா ஆக்கி கொடுப்பாரு. ஆனா நமக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இந்த ஆள் ஏதோ பண்றோனோ எதிர்த்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீ டிகிரி முடிச்சுட்டு போயிட்டே இல்ல மாவன் இன்னொரு சீன் நான் என்ன தம்மா நினைச்சேன், இவன் போய் அசிங்கமா திட்டுவான்னு நினைச்சேன் ஆளை கூட்டு போய். ஆனா திட்டல. திட்டிருந்தா செம்ம காமெடியா இருந்திருக்கும் அது. இல்ல அவன் ஆனா ஒரு விஷயம் சொல்லுவான் தெரியுமா, இதுதான் உன் வேலைக்கே பேஸ்மெண்ட்னு. இப்ப கரெக்டா அடுத்த 3 மாசத்துல ஜிவிஎம் வந்து கால் பண்ணி செக் பண்ணுவான் அந்த காலேஜுக்கு. அந்த பேஸ்மெண்ட் அவன் போட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து தப்பிச்சான் அந்த இதுல. ஆனா அப்புறம் அவனே சொல்லிக்கிட்டான் இந்த மாதிரி ஃபேக்கா இது பண்ணிதான் பாஸ் ஆகல அப்படின்றதெல்லாம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, மனசுக்கு தகுந்த மாதிரி ஹானஸ்டா இருக்கணும். யாரையும் இந்த பேப்பர் சேஸ் பண்ணி இது பண்ணிலாம் ஃபேக்கா பண்ணக்கூடாது. படிடா பரமா, அவ்வளவுதான். படிடா பரமான்ற வார்த்தைய எல்லாரும் எடுத்து வச்சிருப்பான் டீடைலிங்கா. நல்லா இருந்துச்சு இதுல காமெடி. ஆனா அதுல ஒண்ணு சொல்லுவான் பாத்தியா, இந்த மாதிரி காலேஜ் போயிட்டு இந்த மாதிரி டாட்டூலாம் அவன் அவன் சொல்லிருப்பான்ல, இந்த மாதிரி நீ ஊதாரித்தனம் பண்ணி சுத்திட்டே இருந்தா பாக்குற பொண்ணுங்க எல்லாம் ரசிக்கும், ஆனா கடைசியில கூட வந்து வாழாதுங்கன்னா சொல்லிருப்பான் பாரு அதுல. ஆமா அவன் வாயிலே சொல்றதாங்க இது ஹைலைட். புரியுதா? யார் சொன்னாலும் இந்த படத்தை ஏத்துக்க மாட்டானுங்க. இங்க கீழே எத்தனை பேர் இப்ப பாத்தியா? சொல்லு ஒரே நிமிஷம். நீங்க கீழே எவ்வளவு பேர் காலேஜ் போயிட்டீங்கன்னு தெரியாது. காலேஜா ஸ்கூல், ஆனா என் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் நல்லா நான் என்ஜாய் பண்ணேன், காலேஜும் நல்லா என்ஜாய் பண்ணேன். சரியா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து 24 மணி நேரம் படின்லாம் இல்ல, என்ஜாய் பண்ணுங்க, பசங்க கூட ஜாலியா இருங்க. ஆனா அந்த எக்ஸாமுக்குன்னு ஒண்ணு இது இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்பேர்ல என்னைக்குமே தவிரிடாதீங்க லைஃப்ல வந்து. நானும் வெளியே வரும்போது கடைசி 10 நாள் வெளியே வந்தேன். அதானே கடைசி 10 நாள் புரியல. ஆனா உண்மை என்ன தெரியுமா, எல்லாரும் ஸ்கூல்ல தான் அதிகமா படிப்போம், காலேஜ்ல கம்மியா தான் படிப்போம். ஆனா என்டர்டைன்மெண்ட் ஆனா அதிகமா நீ என்டர்டைன்மெண்ட் பார்த்தாலும் உனக்கு ஸ்கூல்ல தான் அதிகமா இருக்கும் அலெக்ஸ். அதாவது ஸ்கூல்ல மகப்பு, காலேஜ்ல திரைக்கதை வசனம். டேய் நான் இல்லடா, இந்த நாங்க பேப்பர்லாம் மாட்டோம் இல்ல பாஸ், நான் எழுதுற பேப்பர்லாம் வச்சுக்க பாதி விஜய் படம் கதை இருக்கும், ஸ்கூலுக்கும் மேக்சிமம் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்கூல்ல ஒரு டெஸ்ட்னு ஒண்ணு அடிக்கடி நடக்கும், உன்னை படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, டவுட் எப்படியா கிளியர் பண்ணி பாஸ் ஆகணும்னு சேர்த்துருவாங்க. ஆனா காலேஜ்ல அப்படி இல்ல, வந்து நடத்துவாங்க, உனக்கு புரிஞ்சதோ புரியல போர்டை அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துருவாங்க. நான் படிச்ச காலேஜ்ல நடந்துச்சு. உன்னுடைய எஃபர்ட் மட்டும்தான் காலேஜ் உன்னை கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கும். நீ எடுக்கிற மார்க் அதுக்கு ஒரு ஜாப் பண்றது இருக்கு தவிர, ஜாலியா இருங்க, பசங்களோட படத்துக்கு போங்க, அது மாதிரி லவ் பண்றதுன்னு ஒரு வாய்ப்பு இருக்கா பண்ணுங்க. ஆனா அது மட்டுமே லைஃப்னு இருந்துடாதீங்க, அவ்வளவுதான். வந்து அது மூழ்கி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது உண்மையிலே எனக்கு திரும்பி காட்டுச்சு அந்த லைஃப. அதாவது நம்ம ஜாலியா இது மாதிரி ஓட்டியே லைஃப்ல எப்படி இருக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் சின்சியரா இருந்தோம்னா லைஃப்ல இன்னும் எவ்வளவு மேல இருந்திருப்போம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. அது உண்மைதான். ஜாலியா இருங்க, படம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுங்க, லவ்னு வாழ்க்கையில வருதா அது வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா தப்பு பண்ணாதீங்க, பெத்தவங்களாம் ஏமாத்தாதீங்க, அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாத்தாதீங்க பெத்தவங்க. ஜாலியா வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அந்த அப்பா கேரக்டர் நல்லா மனசு வந்துச்சு, அம்மா கேரக்டர் அது சரியா அழுதுட்டியா நான் கிளைமேக்ஸ்ல? என் லைஃப்ல அவ்வளவு பாதிப்பு, அப்பா தூக்கி விட்டுருவேன் நான் பாரு அந்த வார்த்தை, அதெல்லாம் பயங்கரமான வார்த்தை. இல்ல 5 வருஷம் கழிச்சு பார்த்தா நான் அழுவும் போல இருக்குது. இப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சுதான். ஓகே, உண்மையில இந்த படம் எத்தனை தடவை போட்டாலும் பாக்கலாம், அந்த அளவுக்கு நல்ல படம். உங்க யோகா என்ன இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணோம்? எனக்கிட்ட 100க்கு ஒருத்தான படம், நல்லா ஒரு 100 பண்ண வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட 100 பண்ண லவ் டுடேவே 100 பண்ணுச்சுல, இது பண்ணாதா? இப்பதான் வாய்ப்பு இருக்குது பண்ண, பாப்போம். ஆனா இதுல ஒருத்தன் சுத்தி உண்மையிலே அர்ச்சனா நல்ல சென்ஸ் இருக்கியா அந்த அம்மாவே, நல்லா இது பண்ணுதியா? இல்ல பாஸ், இல்ல ஒருத்தன் ஊருக்குள்ள சுத்தி இருந்தான்,
பிப்ரவரி மாசம்னாலதான் சார் படம் ஓடல. இல்லைன்னா அடுத்து தள்ளிருப்பாரு அப்படியே. பிப்ரவரி மாசம் இல்லைன்னா அதாவதுடா இன்னைக்குமே கதை நல்லா நான் ஒரு இருந்து உண்மை படம் சொல்லட்டுமா? பாக்குறவங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் உண்மை பண்ணா சொல்லட்டுமா? எந்த மாசம்ன்றது கணக்கே கிடையாது. இல்ல நீ வெறும் சினிமா மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்துக்காத. நீ யூடியூப் திறந்து பாரு. சாதாரண ஒரு பிரியாணிக்கு 150 கிலோமீட்டர் தாண்டி போய் பசங்க சாப்பிட்டு வராங்க, நல்ல பிரியாணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு டீக்கு கூட நல்லது இருக்குதா, அதை தேடி போறாங்க மக்கள். எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும். அலெக்ஸ் சரியா? அன்னைக்கு அது மாதிரிதான் தேதிக்க நல்ல படம் மாதிரிலாம் பார்த்தா இன்னைக்கு எல்லாரும் இல்ல. வந்து பார்க்க போறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தனா ஒரு புது ஹீரோக்கு நல்ல ஓப்பனிங் தராங்க மக்கள். படம் நல்லா இருக்கு அந்த டாக்ஸ்னா. முதல் நாள் காலையில ஃபர்ஸ்ட் ஷோ மறுபடியும் நல்லா இருக்குன்னா நைட் ஷோ புக் பண்றானுங்க, பாக்குறானுங்க. இந்த அந்த படம் வாரத்திலே படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இந்த படம் வந்துட்டு ஸ்கிரீன்ஸ் கம்மி 15, ஆனா அப்படி இருந்தா 15 கோடி ஓப்பனிங். புரியுதா? நீக்குக்கெல்லாம் அவ்வளவு இன்னைக்கு பார்த்தனா ஹவுஸ்ஃபுல் அலெக்ஸ், நாளைக்கும் ஹவுஸ்ஃபுல் படம். அதுதான் முக்கியம். இல்ல நான் உண்மையிலே இன்னைக்கு டிராகன் வந்து மெதப்புல இருந்தேன், டைரக்டா போய் டிக்கெட் எடுத்துடலான்னு. அப்புறம் கடைசியில பார்த்தா ஏரியா தியேட்டர்ல ஃபுல் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரு பாஸ்? யாரு மியூசிக் டைரக்டர்? யாராவது தெரியுமா? லியோனுங்க யாரோ இல்ல சூப்பரா போட்டுருந்தான். ஓகே ஓகே. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, சொல்லுங்க அஜித். இப்ப இந்த படம் ஓடிடுச்சுன்னா, கலெக்ஷன் பண்ணிருச்சுன்னா, இதுக்கு மேல பிப்ரவரி மந்த் மேல பழிய போட முடியாதுல்ல. ரோஹிணினாலே தலைதான், அம்குடுமுக்கு அம்மாள் டும்மாள் தான். என்ன கேட்டா ஒரு டவுட் இல்ல, உங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லையா? பிப்ரவரி நிறைய படம் விஜய் சேதுபதி படம் ஓடி இருக்கு, கவின் டாடா படம் ஓடி இருக்கு, ஏன் எல்கேஜி படம் ஓடி இருக்கு. இதெல்லாம் ஓடுறதுதான் மறந்துட்டாங்க போல. ஆனா இப்ப கொடுமை என்ன தெரியுமா? அஜித் ரிலீஸ் பண்ண அதே மாசத்துல ஒருத்தன் வந்து இட்டு குத்தான் பேரு. அதானுங்க டேய், அது தங்கம் போட்டுதானே பரதேசி, நீ ஏன்டா குறுக்கால வந்து? நாங்கதான் முட்டு குடுக்குறோன்னு தெரியுதுல்ல. அதான் பிப்ரவரினா அதான் பிளாப் கொடுப்பாங்க, பெரிய ஆக்டர் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. நீ ஏன்டா உள்ள வர? அலெக்ஸ், இந்த டிராகனுக்கு லவ் டுடே அளவுக்கு எல்லாம் பெரிய ப்ரமோஷன் எல்லாம் பண்ணல, ஆனாலும் படம் சரியான ஓப்பனிங் பாத்தியா? ஆனா இந்த ஜெனரேஷனுக்கு இவன் அந்த பல்ஸ் கரெக்டா இருக்குதுடா. உண்மையிலே லவ் டுடேல எடுத்தியா அந்த பொண்ணு தப்பு இப்ப இந்த செகண்ட் படம் தானே ஆக்டர் நடிக்கிறான். செகண்ட் படத்துல அவனுக்கு எவ்வளவு மாசான இன்ட்ரோ வச்சிருக்கானுங்க பாத்தியா? ஃபைட் சீனு. இன்ட்ரோவா? ஓகே தான் அது. என்ன இன்ட்ரோ ஃபைட் சீனு அடிக்கிறான்ல. இல்ல மாமி ஃபைட் சீன் நல்லா எஸ்கே இல்ல, எஸ்கே யார வேணா எடுத்துக்கோய, அவனுக்கு ஒரு 10 படத்துக்கு அப்புறமா தான் ஒரு ஆளை போட்டு அடிக்கிற மாதிரியே சீன் வைப்பாங்க. இப்ப வரவனுங்களா வா மொத படத்திலே நான் வந்து ஆக்ஷன் பண்றேன் அந்த மாதிரி வரானுங்களே. எதுக்கு எடுத்தாலும் எஸ்கே 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 ஃபர்ஸ்ட் அவர்தான் எடுத்து. இல்ல அதான் சொல்றேன், எஸ்கே தான் இப்போதைக்கு ஷார்ட் ஸ்பேன்ல பெரிய ஆளா இருக்கிறது. இல்ல நான் ஆரம்பத்துல சொல்றேன், இனி ஊருக்குள்ள எது நடந்தாலும் பத்திரம் உங்க பேர்ல வரும், வராம இருக்காது. அதான் இல்ல அது கண்டிப்பா இது நடக்கும். இவளையா இட்லி கடை, இதுக்கப்புறம் எந்த படம் வந்தாலும் அமரன் பத்தி பேசுவான். ஏன் குட் பேடைக்குலயே அமரன் பத்தி பேசுவானுங்க. அது அதனாலதான் அது ஒரு பிரச்சனை இருக்கும். இது எடுத்து அது இன்னொன்னு, அடுத்த எஸ்கே படம் பண்ணலன்னா கூட எஸ்கே தான் அடிப்பானுங்க. சாரி, உங்களுக்கு நிறைய அடிகள் காசு. குட் பேடைகளோட தோல்வி இப்ப ஏன் கண்ணு முன்னாடி தெரியுது. சரின்னா மான்ஸ்டர் படம் பார்த்துட்டீங்களா வடக்கு? இல்ல நீ போட்டதுக்கு அப்புறம் தான் இனிமேல் பார்க்கலாம், நாளைக்கு தான் போய் பார்க்கணும். வேற மாதிரி அலெக்ஸ் படம் தியேட்ரிக்கல் மெட்டீரியல் தான். நான் கூட என்னமோ நினைச்சேன், நேத்து தான் சொன்னேன், நேற்று ஆபீஸ் பசங்க போனது அவங்களுமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்தானுங்க. இப்ப பூமர் பேசினது அப்படியே அவனும் பேசினான் நைட்டு, மச்சான் பழைய ஞாபகம்லாம் ஊத்துறாங்க படம் பார்த்தா அப்படின்னா. உனக்கு எப்படி வேற மாதிரி? இல்ல வேற மாதிரி படம். தியேட்டர் போனீங்களா? இல்ல இல்ல இனிமேதான் இன்னொரு வாட்டி போனோம். இன்னொரு வாட்டி போனோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தியேட்டர்ல பாக்கலாம்னு பாத்தியா? இல்ல இன்னொரு வாட்டி போனும் போல. இந்த படத்துல சொல்லுவாங்களே, மச்சான் வேற மாதிரி அந்த மாதிரி இல்ல மாதிரின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த மாதிரி பண்ணிட்டேடா. ஆனா இல்ல இதுல வடக்கு எல்லாம் பாத்துருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னா அதான் நீங்களுமே ஏதாவது பாசிங் கிளவுட் இல்ல ஏதாவது பிரேக்அப் ஆனா கூட தான் இந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணோம். என்னன்னு கேட்டாதான் 2 நாள் முட்டு குத்தியா, 4 நாள் தான் ஒப்பாரி வச்சியா, 10வது நாள் 15வது நாள்லயே ஜிபி அப்டேட் விட்டானுங்க பேரு படம் ஓடலன்னு. இப்போ மே இப்போ போஸ்ட்போன் பண்ண போறாங்க. மேலாம் இல்ல ப்ரோ, இல்ல போஸ்ட்போன்லாம் இல்ல, அதான் சொல்லிட்டாங்க ஏப்ரல் 10 தான்.
அப்படியா? இந்த வீடியோலயுமே ஆப்பிள் பார்த்து தான் போட்டிருக்கு. ஆனா நீங்க அப்டேட் வரும்னு போஸ்ட்பாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு அப்டேட் விட்டு அந்த அப்டேட் என்னன்னு பார்த்தா ஃப்ரெஷ் அப்டேட் இது. அலெக்ஸ், அஜித்துக்கு குட் பை டக்லி படவே ரிலீஸ் ஆனாலும் இந்த அவருக்கு 10,000 டிக்கெட்லாம் ரொம்ப ட்ரீம் தான் சொல்லுவேன். ஏன்னா 11 மணி ஆகுது, இந்த டைம்லயும் அடிக்கிறானுங்க பாத்தியா புக்கிங். நான் அதான் சொல்றேன், இந்த காலத்துல ஒரு இது விஎம் தூக்கிருமா தூக்காதா ஓவரால்ல? இல்ல அசால்ட் தமிழ்நாடு கலெக்ஷன் வெயிட் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு கலெக்ஷன் பகீர்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஷோலயே தூக்கி இருக்கும் ப்ரோ. அலெக்ஸ், இதோட பெரிய விஷயம் என்னன்னா படம் வந்து யூஎஸ்ஏல 1 மில்லியன் பண்ணவும் அப்படின்றாங்க, கன்ஃபார்மா பண்ணுன்றாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யூஎஸ்ஏல 1 மில்லியன் பண்றது, அதுவும் இந்த மாதிரி ஒரு புது ஆக்டர் வளர்ந்துட்டாங்க. இன்னொன்னு 2 படமே அது ஆடியன்ஸ் செம்மையா புடிச்சிட்டான்டா. இந்த படம் ரொம்ப என்ன கேட்டா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் கூட எல்லா ஜென்ரேஷனுக்கும் இது செட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இல்ல, ஒரு ஸ்டார்டிங் தான் என்ன சொல்றது, ஒரு ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு 2K மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் படம் ஃபுல்லா எல்லா ஜென்ரேஷனுக்கும் செட் ஆகும். ஆனா ஸ்டார்டிங் பண்றதெல்லாம் அது 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 இவன் தெளிவா கோட்டுக்கு வெங்கட் பிரபு ஒண்ணு பண்ணான் தெரியுமா, அதே மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டான். ஆனா அர்ச்சனா கல்பத்தி ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வேற மாதிரி. இது அர்ச்சனா கல்பத்தி நல்லா பண்றான் ப்ரோ. எல்லைக்கே ஹிட் ஆயிடுச்சுனா அதுவும் ஹேட்ரிக் தான் பிரதீப்புக்கு. ஆனா இதுல ஒருத்த மீம் போட்டான், இல்ல தம்பி 3 இட்டு குடிக்கிறியா என்கிட்ட வா தம்பி போடுற ஒரு போடுல என்ன ஒரு மட்டும் செமையா இருக்கு போல வேற மாதிரிடா. நீ லவ் டுடேல கூட அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வந்து ஒண்ணு சேருவாங்களே, அதான் அது கூட கலாச்சிட்டானுங்க, புரியுதா? அதான் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற எனக்கு தெரியாது. ஆனா அது ஆஃப்டர் ரிலீஸ் இல்ல ஆஃப்டர் ரிலீஸ் தான் சொல்றேன். ஆனா அந்த மாதிரி இல்ல, இது எல்லாமே நல்லா பண்ணிட்டான், வேற மாதிரி கிளைமேக்ஸ் இருக்கு. ஆனா இது உண்மையாலே காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். டைரக்டர் அவனே ஷாக் ஆயிட்டான் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்து. படத்துல அங்கங்க வெயிட் பண்ணிக்கிறேன் அலெக்ஸ், படத்துல அங்கங்க கெட்ட வார்த்தைலாம் பயங்கரமா பறக்குது. ஆமா, இல்ல உள்ள வருவான்டா, இல்ல ஏதோ பேரு ஊழ முடியும் அவன் ஃப்ரெண்ட். இல்ல டே பாம்பு, டே பாம்பு வந்து அறிவிசால் ப்ரோ பாத்துட்டீங்களா? அறிவிசால் ப்ரோ யூஏ அது என்ன சார்? டேய் கதைய சொல்லாதீங்கடா. டேய் யூஏ தான்டா, யூஏ 16+. முதல்ல இல்ல நம்ம ஊர்ல யூஏனாலே சார் ஸ்பாயிலர் இல்லாம பேசுங்க, ஸ்பாயிலர் இல்லாம. இல்ல ஸ்பாயிலர் இல்லாம தான் இது சொல்றோம். வீடியோ பாத்தியா அலெக்ஸ்? என்னது? அதான் கேமியோ சொல்லிட்டீங்களே. அதெல்லாம் படம் நல்லா இருக்கும். நான் வரல கேமியோ சொல்லும் போது, நல்ல வேலை. படம் போடுற வேகத்துக்கு நீ படத்துல யாரு கேமியோ பண்ண போறான்னு நீ யோசிக்கவே மாட்டேன். இல்ல இது பரவாயில்ல, நீட்ல தனுஷ் கேமியோன்னு போய் ஏமாட்டானுங்க. தனுஷ் கேமியோ ஆனா நீக்கு அடிதான்டா, அந்த படம் அடிதான் நினைக்கிறேன். சரியா போடல. இது பயங்கர பெக்கா ஆயிடுச்சா, அது காலிடா அந்த படம். சரி இல்ல அரி ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு டிராகன்லாம் என்ன சொல்றது as usual படத்துல இந்த விவேக் சொல்லா பாத்தியா, சாரி ரகுவரன், சாரி தம்பி, அந்த மாதிரிதான் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வழக்கமா வெறும் கூத்து அடிப்பான், கடைசியில வந்துட்டு சரியாயிடுவான்ற மாதிரி காட்டாம ஆரம்பத்துல இருந்தே அவன் சரியானு தான் வரான், புரியுதா? அதான் ஒரு படம் 40 நிமிஷம் கழிச்சு அவன் சரியானு தான் வரான். ஆனா அவன் சரியாகும் போது நடக்கிற இன்னொரு பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஆனா ஒரு சொல்லிட்டாடா ஹரி, கிளைமேக்ஸ்ல அந்த கல்யாண சீன் இருக்கும், அந்த சீன்ல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வெயி நடந்திருக்கிற கதையே வேற, கதையே மாத்திரமா பாத்துட்டேன். அவன் கூப்பிட்ட உடனே நான் போயிருக்க மாட்டேன்டா, அவ்வளவுதானே நான் சொல்லுவேன். கார் எடுத்துட்டு கிளம்பிருக்க மாட்டேன். ஹரி அந்த டைம்ல உனக்கு என்ன தோணுனா, நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா ஆனஸ்டா பார்த்தா அது பண்ணிதான் நினைக்கிறேன். நீ பண்ணுவியா அலெக்ஸ்? நீ நெஞ்சு தொட்டு சொல்லு, நான் பண்ணிருக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன். என்ன பேசுறீங்கன்னே புரிய மாட்டேங்குது.
அனுப்பாம நல்லா இல்ல அனுப்பாம நல்லா இருக்குடா. அனுப்பாம கதையும் அதுதான் செகண்ட் ஹீரோயின் காயிடு தான் நல்லா இருக்கு. இல்ல அது பேர் சொன்னியே, அந்த பேர்லயே அந்த பேர் இல்ல அந்த பேர் இல்ல நீ பேரு எனக்கு என்னமோ காயடு இல்லடா கையடு இல்ல மச்சான். இல்ல அந்த அந்த பேரை ஏன் அப்படி சொன்னான்னு புரியுது. அதனாலதான் அந்த ஹீரோயின் பிடிக்குதுன்னு வேற எதுவுமே இல்ல. இல்ல இல்ல அந்த படத்துல அந்த அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் எப்படி தம்மாடா கிளப்புக்கு போறது பப்புக்கு போறது அது பேசுறது அவள் தான். வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. மாமே ஒரு சீன் அதான் எல்லாம் இது போன்ல கூட இங்க கூட பாத்துருக்கு. அனுப்பமா வந்துட்டு டீச்சர் ஆயிடும், இவன் வந்துட்டு போயிட்டு பெஞ்சு கீழே பாக்கலாம்டா. பெருசா இல்லடா, பெருசா எதுவுமே இல்ல, ஃபேமிலியோட பாக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா ஈஃபில் டவர் கீழே லிப்லாக் அடிக்கிறது, அடிக்கடி கிசிங் சீன் அதிகமா ஆனா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வரும் அலெக்ஸ். செகண்ட் ஹாஃப் பியூர் நம்ம எல்லாருமே ஃபேமிலியோட பாக்குறாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் நார்மல்டா. ஆனா படம் பக்கா. ஆமா லிப்லாக் பிரச்சனை இல்ல, வேற ஏதாவது இருந்தாதான் பிரச்சனை. ஆனா கெட்ட வார்த்தை வரும், பரவாயில்லையா? இல்லடா ஒரு நிமிஷம் எனக்கு என்ன மியூட் பண்றாடே கொஞ்சம் மைக்கு வருது. சொல்லுங்க. இப்பதான் இது கடையில இருக்கிறான் போல. மியூட் பண்ணுவானுங்க அலெக்ஸ். இந்த படத்துக்கு ஏதோ தினுசா மியூட் பண்ண மாதிரி இல்ல, பாதி முக்கால் வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் மியூட் பண்ணிருக்கானுங்க. அப்பட்டமா கேக்குது. இல்ல இதுல சில கெட்ட வார்த்தை கூட வந்துட்டு மியூட் பண்ணல எனக்கு. சில கெட்ட வார்த்தை 16+ ஒன்னோடா இல்ல இல்ல மச்சான். வண்டியை கேட்டா இல்ல மச்சான் இல்ல வண்டியை கேட்டா கூன்றோம். அதான் என்னன்னு தெரியும். இல்ல ஆக்சிடென்ட் வீடியோ பாத்தியா? தலை ஆக்சிடென்ட் எல்லாம் தாறு மாறு சார். அது அடிக்கடி வருதுதான் நான் கூட போட்டேன் மீண்டும் மீண்டுமா. அலெக்ஸ் தலைய போயிட்டு நல்லா டிரைவிங் ஸ்கூல்ல கார் ஓட்ட கத்துக்க சொல்லு. ஏன் இப்படி பண்றாரு? அந்த படத்துல குட்டி டிராகன் ஒருத்தன் வருவான்டா. எனக்கு சத்தியமா அந்த மாதிரி ஒருத்தன் ஃபீல் ஆச்சு என் காலேஜ்ல. ஆனா இவன் ஸ்டார்டிங் அந்த டிராகன் சீன்லாம் அது உண்மையிலே சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மேக்ஸிமம் அது அப்படிதான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த மாதிரி நினைக்கிற அலெக்ஸ். நீ எனக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஆனா அவ்வளவு கேவலமா இல்லை. ஒரு சீன் இருக்கும்டா, அது என்ன சீன் சொல்லல. ஆனா ஜிவிஎம் வந்துட்டு கம்ப்யூட்டர் தட்டும், இவன் பிரதீப்புக்கு கொத்த கலையில மாட்டிக்கிச்சு. எனக்கு ஒரு டவுட் தெரியல, அவன் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவன் வேலையில நல்லா வேலை பார்ப்பான்? ஆனா படத்துல உழைப்பான்டா உண்மையிலே. அது ஒரு நல்ல விஷயம் தான் ப்ரோ. நஜத்திலே அப்படிதானே ப்ரோ, நம்ம படிச்ச டிகிரிக்கும் செய்யற வேலைக்கும் டீசர்லயே அவன் என்ன காட்டிருப்பான், அதாவது அவனுக்கு 48 டிகிரி எனக்கு எழுத முடியாது, ஆனா வந்துட்டு ஒரு அதான் ஒரு ஃபேக் சர்டிபிகேட் எல்லாம் வச்சு வந்துட்டு போக முடியும். அதான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண முடியும். ஆனா உனக்கு ஜாயின் பண்ணா அதுலயும் வேலை செய்யணும்ல, கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். ஆனா இவன் கஷ்டப்பட்டு உழைப்பான். இல்லடா இப்ப எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு வருஷம் வருஷம் வந்துட்டே இருப்பான், ஒரு 3 வருஷம், புரியுதா? பெரிய ஆள் ஆயிடும். ஆனா இவன் பெரிய ஆள் ஆயிட்ட பிறகுதான் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அது என்னன்னு சொல்லல, அதான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறும். அதையாவது விட்டு வைக்கிறேன் படத்தை பார்க்கவே. இல்ல இந்த படத்துக்கு நீ என்ன நம்பலாம். இது எதுவுமே ஸ்பாயிலர் பண்ணல மேக்ஸிமம். ஆனா அலெக்ஸ் பண்ண மாட்டடா, மத்தவன் என்ன இது ஒரு சீன்ல ஒரு டசன் சிகரெட் துப்புவான் பாத்தியா இவன். ஒரு சீன் அந்த சீன் எல்லா சீனும் இவனே சொல்லிடுவான் போல. இல்ல கவுண்டர் காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் சொல்லலாம். இதுல அவன் ரூம்மேட் ஒருத்தன் பொம்பளை சோக்கு இருப்பான், போன் எடுத்து காதுல வச்சுனதா என்னடி சொல்லிடி சொல்லு சொல்லு. நம்ம பிஜிஎம் காப்பி அடிச்சு போட்டுட்டு அதுக்கு வேற ஃபயர் வேற விட்டுட்டு இருக்காங்க. புரியல. நம்ம பிஜிஎம் நீ சொல்ற இந்த நவீன் எஸ்கே அவன் டாக்டர் எடுத்துன்னு போயிட்டான் பாவம். ஆமா டாக்டர் தானே அது, டாக்டர் பிஜிஎம் தானே. டாக்டர் இல்லடா வீரராகவன், அதான் ஜெயிலர் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்காண்டா. இல்ல எல்லாத்துலயும் கலந்து மச்சான். இல்லடா எல்லாத்தையும் கலந்து அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா
ஆனா அலெக்ஸ் ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஆளுக்கு 3000 ரூபாய் வாங்கி வீட்டுல காசு கொடுக்கறது. ஆனா உனக்கு இதை பாரு, இல்ல உனக்கு ஓரளவுக்கு இதை பண்ணலாம். ஆனா 18,000 யாரும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் 5,000 10,000 5,000 10,000 இருந்தாலும் தர மாட்டானுங்க, அதுதான் விஷயம். இல்ல தர்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனா 10,000 தான் என்ன கேட்டா மேக்ஸிமம் சொல்றேன். கேட்டிருக்கிற இவங்க தர மாட்டாங்க, தருவானுங்க. அதான் இல்ல இன்ஃபுளுசர் கேட்டிருப்பான், இவன் கேட்டா 10 ரூபா கூட உனக்கு தர மாட்டானுங்க. டிராகன் ட்ரெய்லர் வந்தப்ப உங்களுக்கு யாராச்சும் இந்த ஃபீல் ஆச்சா? ட்ரெய்லரை பார்த்தோன்னே ட்ரெய்லர் பார்த்தா வழக்கம் போல இல்ல ட்ரெய்லரை பார்த்துட்டு பயங்கர அடி. ரெண்டு விதமா சொன்னானுங்க. இது டான் டூன்னானுங்க, இல்லன்னா ஓமை கடவுளே மாதிரி ஏதாச்சும் கான்செப்ட் கொண்டு வருவானுங்க. அதுல ஏதாச்சும் டிக்கெட் மாதிரி கொடுத்து உங்களை காப்பாத்தி விடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னானுங்க. ஆனா எதுவுமே இல்லை இதுல. ஹரி, உங்களுக்காக தான் ஸ்கிரீன்ஷாட் டிக்கெட் எடுத்தது. ஏய் நீ பாக்கலன்னு நான் சொல்லவே இல்லையடா. நீ பார்த்ததுனாலதான் இவ்வளவு சொல்றேன்னு தான் சொல்ல வேண்டாம். இல்ல ஆனா இல்ல மச்சான், இவன் சொல்ற மாதிரி செகண்ட் ஹீரோயின் அந்த கிளப் சீன் அப்பெல்லாம் நானே பார்த்து நல்லா இருக்காளு இந்த மாதிரி. நீ தியேட்டர் போய் பாத்தியா இல்ல டவுன்லோட் பண்ணி பாத்தியா? இல்ல இப்ப டவுன்லோட் பண்ணி திரும்ப தியேட்டர் போவோம். நல்ல படம்லாம் மச்சான் தியேட்டருக்கே போக மாட்டான். மகாராஜா இந்த மாதிரி படத்துக்கு எல்லாம் போக மாட்டாப்புல. கங்குவா FDFSல போய் உட்காந்துட்டு இருப்பாப்புல. இல்ல கங்குவாக்கு நான் போனது தப்பு இல்ல, ஆனா போயிட்டு அங்க நிலைமை எப்படி இருந்து யோசிச்சு போயிரு. இந்த கிளம்ப வருவானே ஆதங்கத்தை கேளுங்க, சிறுத்தை சிவான்ற பேர்ல படம் எடுக்கிறான். இன்னைக்கு டிஎல்ல பாத்தியா பியூட்டிஃபுல்லா குள்ளனுக்கு ஆமைக்கு சண்டை உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டு. என்னடா லியோ டே 1 மாமே ஒரு புள்ளம் கேட்டு ஒரு ஆமை கேட்டு வச்சிருந்தான். நாங்களாம் ஸ்டார்டம் இருக்குடா, நாங்களாம் இது பண்றேன்னு கேட்டா அதுக்கு இவன் சூரியஃபான் கோட் பண்ணிட்டு விஜய் காம்படிட்டர்னு காலத்தை ஓட்டிட்டு நாய் 130 கோடி தான் பண்ணி வச்சிருக்கு. இன்னொன்னு போட்டிருந்தான்டா இதே மாதிரி தானே அவனுங்களும் சொல்லியிருப்பானுங்க. அப்போ அதான் இல்லடா அவன் என்னத்தமா போட்டிருந்தான், அஜித் நம்ம அஜித் ஃபேன்ஸ்ரா சூர்யா கூட போடும்போது அசிங்கமாகுதுன்னு கேட்டிருந்தா ஒரு சூர்யா ஃபேன் கோட் பண்ணிட்டு இல்ல ஒரு சூர்யா ஃபேன் கோட் பண்ணிட்டு இதே மாதிரி தானே விஜய் ஃபேன்ஸும் சொன்னானுங்க. நீ போனல செதச்சிட்டான்டாடி. ஏடா ஆனா அவன் ஒரு கேள்வி கேட்டான் நாக்க பிடிக்கிற மாதிரி. ஏடா 12 வருஷம் தியேட்டரிக்கல் ஹிட் இல்லாம கங்குவான்னு ஒரு படத்தையே நாங்க 127 கோடி அடிச்சோம். நீங்க என்னடா ஒரு அஜித்தை வச்சுட்டு விடாமுயற்சி 140 கோடி கூட வரலையடான்னு கேக்குறாங்க. இல்லடா நல்ல படத்தோட TN கிராஸ்ரா 140 எல்லாம் இல்ல. நான் இதுக்கு நாட்டாம மயிறு மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா என்ன தெரியுமா, ரெண்டுமே இப்ப ஒண்ணுதான், ரெண்டுமே குப்பையில இருக்குது. ஆனா இதுல அஜித் எப்படின்னா இதுல அஜித் எப்படின்னா பெட்டர் குப்பை ஓரளவுக்கு. இதுல எது கேவலமான என்ன பெட்டர் குப்பை? இதுல ஓடிடி ஸ்டாரே பரவாயில்ல, நடுவுல 2 படம் ஓடிடி நல்ல படம் கொடுத்தாரு. அது ஓகே, நீ படமா பார்த்தாலும் இவளே நீ அவனாச்சும் புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணி ஃபெயில் ஆயிட்டான். இவன் காப்பி அடிச்சும் ஃபெயில் ஆயிருக்கான். மைசன் இல்ல அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படி திட்டக்கூடாது மைசன். பேரு இருக்கிறதுக்கு அவரே திட்டி பாடுறா அவரை. இல்ல ஆனா இந்த பேரை வச்சுதான் திட்டு. அலெக்ஸ் இவனுங்க அஜித் எல்லாம் பேசாம எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆகுது பெஸ்ட். இதுல இல்லடா நான் நடுவுல ஒரு சில தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தேன். என்ன தம்மா சொன்னானுங்க, ஏய் மச்சான் இது படம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்குதுடான்னு. ஏன்டா படத்தை வேணா முழுசா பார்த்தானா என்னன்னே புரியல. எல்லாமே நல்லா இருக்குடா படத்துல. அதான் கடைசியா உட்கார்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குடா. இதுல கிளைமேக்ஸ் இல்லடா எனக்கு கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு உடன்பாடு இது என்னன்னா, இல்ல ஒரு படமா நீ டைரக்டரா பார்த்தாலும் இந்த படம் நல்லா இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ் எல்லாம் உனக்கு உண்மையில அது ஒரு மனுஷனா பார்த்தா உனக்கு கரெக்டா இருக்கும். மனுஷனா புரியுதா, ஒரு அம்பியா பார்த்தா. ஆனா இப்ப நீ என்ன மாதிரி ஒரு நார்மல் ஆளோ இல்ல அண்ணியனா நீ பாத்தீங்கன்னா, நான் எதுக்குடா உண்மையை சொல்லணும், நான் தாலி கட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் போக வேண்டியது. எனக்கு அப்படிதான் தோணுச்சு.
புரியுதா? அதான் ஒரு வித்தியாசம் எனக்கு இல்ல. திடீர்னு எனக்கு மட்டும் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆனா அவனுக்கு படத்தோட கான்செப்ட் என்ன அலெக்ஸ் தெரியுமா? உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்துதான் எல்லாருக்கும் ஸ்ட்ரைக் ஆனா ஆயிருக்கு கண்டிப்பா. இல்லடா, இல்ல ஆனா ஆனா ஹரி இல்லடா. அப்போ எல்லாருக்கும் ஒரு கில்ட் இருக்கும்ல காலங்காலமா, அது இருக்க கூடாதுன்றான். புரியுதா? அதுதான் அலெக்ஸ், அவன் கார்ல போயிட்டு ஏன் பாத்துருக்கணும்ன்ற, கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு கூட இப்ப பாத்துருக்கலான்ற. போதுண்டா போதுண்டா. இன்னும் வேற ஏதாவது மிச்சம் இருந்தா இதையும் சொல்லிடுறா கையோட. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். இல்ல தம்பி, நான் மெயின் கதை யாருமே சொல்லலைங்க. சீன் போடாத சொன்னேன்னு வைக்கி. இவன் நீ வந்து ஒரு பிளாட்ட தான் சொன்ன, இவன் உட்காந்து சீன் பை சீனா சொல்லிட்டு இல்லடா. ஆமா மாமா, இல்ல நான் இவ்வளவு சொல்றேன். இதை தாண்டி நிறைய ஸ்ட்ராங்கான கதெல்லாம் இருக்குதுடா, ட்விஸ்ட் எல்லாம். ஆமா இப்ப எல்லா ட்விஸ்டுமே உனக்கு வெளில தெரிஞ்சாலும் படமா பார்க்கறதுக்கு உனக்கு நல்லா இருக்கும். அதுதான் இந்த படத்தோட சொல்றேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீ மோடு சொல்லாது. ஏன்னா நேத்து இவானெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவ வரசீன்லாம் யாரா எக்ஸ்பெக்ட் பண்ணா? போகும்போது வந்து அது பாட்டு ஒரு ஃப்ளோல. ஆனா இவனுக்கு இந்த ஒரு ஓட்ட படத்தை வச்சுக்கிட்டு பிப்ரவரி மந்த்ல படம் ரிலீஸ் ஆனாலே ஓடாதுன்னு ஒரு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. வந்து மொத்தமா அடிச்சு விட்டு போயிட்டான். அதையே அடிச்சு விட்டான். படம் வந்து ஒரு வேற படமே ரிலீஸ் ஆகாம இத வந்து ஒரு 24 நாள் ஓட்டிருந்தானுங்க வையே, அவ்வளவுதான். எங்க படம் ஒரு மாசம் ஓடிச்சு, 200 கோடி 250 கோடின்னு உருட்டலாம். ஆனா 11வது நாளே வந்து பாலை ஊத்திட்டானுங்க. பிரதீப் எப்படி தெரியுமா, இதான் ராத்திரி பூரா உட்காந்து ஓட்டிந்தியா தூக்கி போட்டு போயிட்டேன்ட்டான். பிப்ரவரி 6 இங்கதான் ஒரு 2 வாரம் கூட ஓடலடா படம். என்ன இதுவும் 100 அடிச்சிரும் போலயே. அதெல்லாம் கன்ஃபார்ம் 110 வரும்னு நினைக்கிறேன். அலெக்ஸ், தெலுங்குலயும் படம் சரியான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. 1.5 கோடி பண்ணிருக்கு தெலுங்குல. மேல அந்த வீடியோ பார்த்துட்டேன், என்னடா இது கும்பலா வரீங்க, செம்மையா இப்படி இருக்கிறான்டா. ஜாக்கி அதை பாத்தியா? இல்ல மணிகண்ட கவின் சூசுதான் எல்லாம் சேர்ந்து தூக்கி போட்டுருவானுங்க. ஆமா அல்டிமேட். ஆக்சுவலா அந்த இடத்துல ஏகே சாப் வச்சிருக்கணும். ஏகே சாப் அப்படின்னா இல்ல வயசுக்கு தான் மரியாதை தம்பி, ஆனா ஃபேன் ஃபைட்னு வந்துட்டா செருப்பால அடிப்பான். டேய் அவன் டிஎன்ல பண்ணிட்டான்லடா, 80 கிட்ட பண்ணிட்டான்ல. கங்குவா பாதி கூட வரலடா. அது 80யா 75 தமிழ்நாட்டுல மட்டும் 80 கிட்ட தான். 75. அதுதான்டா, அது கூட அவன் பண்ணலையே, சூர்யா பண்ணலையே. சூர்யா எல்லாம் இல்லடா. இப்ப நீ அந்த படம் வந்துட்டு ஓவர்சீஸ்ல வந்துட்டு அதிகம். அதாவது இங்க வேட்டை தான் இது பின்ன விடாமுயற்சியை கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஆனா தமிழ்நாட்டுல வந்துட்டு வெறும் 34 தான் பண்ணுச்சு கிராஸ். 35. இல்லடா நீ சூர்யா ஜிபி எந்த நிலைமையில இருக்குன்னு வேற தெரியல. இல்ல ஹரி, இப்ப நீ ஒரு சூர்யா ஃபேன்ரா, நீ வந்துட்டு சண்டைக்கு போனா இப்ப எப்படிதான் போவ? ஏன் ஓவர்சீஸ் கலெக்ஷனே அடிக்க வக்கலன்னு சண்டைக்கு போவ, புரியுதா? அவனுக்கு தேவை பாயிண்ட் தான். கரெக்ட் தான். பாயிண்ட் தான் அவனுக்கு தேவை. அதர் ஸ்டேட்ல மார்க்கெட்ல அதனால எதுக்குடா பேசுறேன்னு ஒரே வேகத்துல அடிச்சிருவான். இன்னொன்னு இதுல இல்ல நம்ம மேல கை வைக்காததுக்கு இன்னொரு காரணமோ, நம்ம கிட்ட எதுலயும் சண்டைக்கு வர முடியாது, புரியுதா? செருப்பால அடிப்போம். அதாவது அர்ச்சனா கல்பாத்திக்கு லாஸ் ஆச்சு ஈஸ் ஆச்சுன்னு ஓட்டலான்னு பார்த்தாங்க. அர்ச்சனா கல்பாத்தி போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஏய் படம் 800 கோடிக்கா எங்களுக்கு ப்ராஃபிட்ரா. ஆமாடா, அது வேற இல்ல மச்சான், டிராகன் ஹிட் ஆயிடுச்சுன்னு கோட் லாஸ்ன்ட்டானுங்க. எடு செருப்பன் நாயன். அர்ச்சனா கல்பாத்தி எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி வேற சொல்றா பாரு, டேய் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து படம் ப்ராஃபிட்ரா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் கூட தான் 455 கோடி. இல்லடா நீ எந்த ப்ரொடியூசரும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வைக்க மாட்டாங்க. ஆனா அர்ச்சனா கல்பாத்தி வச்சா பாத்தியா? ப்ரொடியூசர் பத்தி எனக்கு தெரியல, நாங்க ஒரு நம்பர் போட்டோம்னா அந்த நம்பர் கன்ஃபார்மா நாங்க அதுக்கு ஐடி கிடையாதுடா. இல்ல நம்பர் இல்லடா, அவன் சொல்லிருப்பான்ல தியேட்டர்ல எல்லாமே நம்பர் 1 வந்திருக்குன்னு, மேக்ஸிமம் தியேட்டர்ல. அது யாருமே அது சொல்ல முடியுது, யாருமே சொல்ல மாட்டாங்க பெருசா. எவனாவது நீ நோட் பண்ணியா தியேட்டர் ஓனர் அந்த இது லிஸ்ட் எடுத்து சண்டை போட்டாங்களா? ஒருத்தன் கூட போட்டிருக்க மாட்டான். அதான் நம்ம கிளியரா தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் வந்து கோட் தான் இருக்கும், செகண்ட் வந்து அமரன் தான் இருக்கும். இதுல இன்னும் நீ லைக்கா தான் இதுல எனக்கு தெரிஞ்சு அழுவான் போலல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருப்பான். நம்ம எடுக்கிற படம்லாம் தலையிலா போயிட்டு இருக்குது.
இல்ல மான்ஸ்டர் அதுக்கு ஒண்ணு போட்டிருந்தானுங்க தான், அங்க அர்ச்சனா கல்பாத்தி லவ் டுடே கோட்டு டிராகன் போயினுக்கிறா, இங்க என்னன்னா லால் சலாமு வேட்டையன், அதான் அது பேர் என்னது, விடாமுயற்சி. விடாமுயற்சி. அடுத்து அடுத்து என்னடா வருது? இந்தியன் டூ இல்ல இந்தியன் டூ மறந்துட்டீங்களே, காவியம், அதுக்கு வேற தேட்டர் போனோம். அலெக்ஸ், இந்த படத்துக்கு பட்ஜெட் 37 கோடி ரூபாய் டிராகனுக்கு. அது இந்த வீக்கெண்ட்லயே கலெக்ட் பண்ணிடலாம். இல்ல இல்ல, இது எப்படி தான் இது 37 அசால்ட்டா, இதெல்லாம் நாங்க தான் அஜித்துக்கு டிப்ஸ் கொடுக்குற காசுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, ஜிபியோட பட்ஜெட் நான் என்னன்னு கேள்விப்பட்டேன் 270 கோடி நானுங்க. என்ன பண்ண போறான்னு தெரியல ஜிபியூல. பிரதீப் எப்படிதான் நடிச்சிருக்கான்? அந்த ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரியா இல்ல? இல்ல என் கண்ணுக்கு எல்லாமே நல்லாதான் பண்ணோம். ஏன்னா லவ் டுடே எல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போதே கொஞ்சம் இல்ல இதுல அப்படி இல்ல, இதுல ஆர்டிபிஷியல்லாம் இல்ல, இதுல கதைக்கு இல்லடா. இல்ல சில இடத்துல எப்படி இருக்கும்னா, உனக்கு அதான் நடிக்கிறதுன்றது தெரியும்ல வெளியே, அதான படம், ஆனா தெரியும் இதுதான் நடிக்கிறான் அப்படின்னு. இல்ல அவன் உண்மையில அவன் ஒரு சீன்ல அழுவான்ல அவங்க அப்பா கிட்ட, அதெல்லாம் நிஜமா அழுகுற மாதிரிதான் ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு. ஆனா இல்ல, நீ நிறைய இடத்துல அவன் கேரக்டராவே நல்லா பண்ணிருப்பான், அதான் கனெக்ட் ஆகும், ரியலா இருந்து ரியல் எமோஷனல் அதிகமா இருக்காது. எமோஷனல் வந்துட்டு கிளைமாக்ஸ் அது கிட்டதான் உங்களுக்கு. அதுக்கு கிளைமாக்ஸ் மட்டும் இல்ல, கிளைமாக்ஸ் மட்டும் இல்ல, நிறைய சீன் எமோஷன் அது கனெக்ட் ஆச்சு. நாளைக்கு போறேன் ப்ரோ, அதான் எப்படி இருக்குன்னு போயிட்டு ஓகே ஒர்த். ஆனா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் வெயிட் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இல்ல மாமா இவனுக்கு எப்படி இவ்வளவு நல்ல கதை யோசிச்சானே எனக்கு தெரியலதான். இந்த அவன் தானே ஓ மை கடவுளேவோ நல்லா தானே இருந்தது. ஆமா அதான் நல்லா எடுத்துருக்கான். எனக்கு இங்க பாத்தியா படம் சூப்பர் அலெக்ஸ். அப்ப எஸ்டிஆருக்கும் ஒரு நல்ல படம் லோடிங். இல்ல எஸ்டிஆர் ஃபேன்ஸ் படம் சூப்பர். டிராகன் பாத்தியா? டிராகன் நல்லா தான் பார்த்தேன் இப்பதான் பாத்துறேன். நல்லா அலெக்ஸ், இந்த கதை பிரதீப்புக்கு எப்படி போச்சுன்னு கேக்குறிய? இந்த கதையை வச்சுக்கிட்டு சூர்யாவுக்கு தனுஷுக்கு நான் போயிட்டு பிடிக்க முடியும். இல்லடா, நீ இப்ப எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ஜெடி போட்டா அண்ணன் போடு, தலைவன் கம்பேக் 2 படம் இட்டு 3வது விட் ஆயிடும். ஆனா அலெக்ஸ், இது வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு மென்ஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். என்ன சொல்றது, இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கிறோம் இல்லன்றத, பட் இது சில விஷயம் வந்து நம்ம வந்து படிச்சா சில விஷயம் நடக்கும், சிலது ஈஸியா கிடைக்கும், ஆனா இருந்தாலும் இதுல கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்லது. அது மட்டும் இல்ல, பண்ணிட்டு போயிடுறோம்ல, அது பின்னாடி எவ்வளவு பெரிய கான்சிக்வன்சஸ் ஆவலான்றதுக்கு. இல்ல இருங்க பாய், அடுத்த படம் வருது, அந்த படம் தான் எனக்கு கேட்டா பிரதீப் ரங்கநாதன் யமகண்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த படத்துல எனக்கு அந்த படம் பேசாம டிராப் பண்ணிட்டு போயிடலாம்டா. நாட்டுல அந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுடைய அப்பா வந்துட்டு சீமானா, பிரதீப் ரங்கநாதனுடைய அக்கா நயன்தாராவாம், டைரக்டர் விக்னேஷ். இல்ல இதை விட ஒட்டுமொத்த பீடியம் வந்து உட்காந்துக்குது பேர் ஒரு படத்துல. அலெக்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் கர்மா. ஆனா ஒண்ணு மட்டும் விக்னேஷ் ப்ரோ வர இல்ல, அவர் இருந்தாருன்னா அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். கீர்த்தி செட்டி தானே படத்துக்கே பாசிட்டிவ். ஆனா அலெக்ஸ், அந்த எல்சி அந்த வந்துச்சுன்னா அடிச்சு ஓட விட்டுருப்பான் பிரதீப் ரங்கநாதன். நான் நினைச்சேன் இதுல ஹைலைட் என்னன்னா, டிராகனை கொண்டு போய் மாமே இராடே இல்ல, டிராகனை கொண்டு போய் விடாமுயற்சி கூட விட்டுந்தேன்னு வெயி, புக் மை ஷோ ஒரு ஹவர்ல அடிப்பான். புரியுதா? ஒரு ஹவர்ல அடிச்சிருவான். என்னமோ இப்பதான்டா பிரதீப் போட்ட ட்வீட் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. தலை வந்தா தள்ளிதான் போகணும். அது சார்காஸ்டிக்கா சொன்னானா இல்ல எதுக்கு சொன்னான்னு தெரியலையே. அவன் எதுக்கு சொல்லிருப்பானா, உன் கூட நான் ஒன்னா வந்தா நீ எவ்வளவு பெரிய இப்ப ஹரி வந்துட்டு ஹீரோவா இருக்கு, ஹரி விஷாலு. நீ வந்துட்டு நம்ம வளரணும்னு இருக்கிறனால, இப்ப அஜித் ஒரு கேனன் எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நம்மளால அது எதிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் தேவை, புரியுதா? இவனுங்க தள்ளி ஏதான் இவனுக்கு ஹேட்ட தூக்கி எதுக்கு தள்ள போட்டுக்கணும், அதனாலதான் தள்ளி போனது. இல்லன்னா வந்துட்டு இவெல்லாம் ஒரு ஆளை எடுத்து ஷேர்பால் அடின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணுடா, இன்னொன்னு உனக்கு ஸ்கிரீன்ஸ் கிடைச்சிருக்காதுடா அந்த அளவுக்கு. ஆமாமா, அது ஒண்ணு ரெட்ஜென்ட்ல ரெட்ஜென்ட்.
ஒரு 2 வாரம் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. 2 வாரம் அதே ஓடிடும். ஆனா இதுல இல்ல ஒரு இல்ல செகண்ட் ஹீரோயின் கொஞ்சம் அக்கா மாதிரி தெரியல. செகண்ட் ஹீரோயின் நல்லா இருந்தா, ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் எனக்கு பிடிச்சது. அந்த செகண்ட் ஹீரோயின் பல்லவின்னு ஒரு பேரு வந்ததுலடா, அது கொஞ்சம் சில இடத்துல அக்கா மாதிரியே இருந்தது. அதுக்கு சொல்றேன். மகேஷ் காண்டு வரும்ல, எனக்கு அதை பத்தி திட்டாதீங்க. இல்ல கிங்க, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு நிமிஷம் இல்ல, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பௌத்த மாதிரி பசங்க இருப்பானுங்க. அவனுங்களுக்கு பார்த்தா அதான் பொண்ணு வந்துட்டு ரொம்ப அக்கா மாதிரி தான் மாட்டோம். இதே குண்டாகிற பசங்களுக்கு ஒல்லியாகிற பொண்ணுலாம் மாட்டோம். அதெல்லாம் நேச்சுரா நடக்கிறது தான் பார்க்கும்போது. நீ அந்த மாதிரி பாயிண்ட் சொல்ற, நான் எடுத்துக்கிறேன். பட் நான் ஒரு பிரேம்ல பார்க்கும்போது எனக்கு அத மாதிரி தெரிஞ்சுது. சரி, நீ சொல்ற பாயிண்ட் ஓகே தான். அது கொஞ்சம் உனக்கு முன்ன பின்ன இருக்க தப்பு கிடையாது. ஆனா கிளைமேக்ஸ்ல உன்னை கூட்டிட்டு வந்தான் பாரு. ஐயா இல்ல கம்முனு இல்ல படம் பார்க்கல. படம் பார்க்கல பாருங்க. கிங்க இதுல ஸ்பாயிலர்லாம் நான் சொல்லல. கிளைமேக்ஸ்ல ஒண்ணு வரும் பாரு அப்படின்னு கேக்குதா அலெக்ஸ்? ஏன்னா அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மிஷ்கின் நடிச்ச நல்ல படமே இது ஒண்ணு ஓகே அப்படின்னு சொல்லலாம்ல. ப்ளூ சட்டையே பாராட்டி மாவீரன் கூட ஓகே தான். அப்படி இல்லப்பா, நீ மாவீரன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் போக மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இப்ப ஆக்சுவலா படம் நடிச்சதுல ப்ளூ சட்டை சொல்ல மாட்டேன். நான் ராத்திரி ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபுல் பாசிட்டிவ். ஆச்சரியமா இருந்தது. ப்ளூ சட்டை இந்த மாதிரி சின்ன படத்துக்கெல்லாம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றோம். பெரிய படம் வந்து அவன் அடிச்சே ஆகணும், ஏன்னா அடிச்சாதானே அவனுக்கு வியூஸ் வரும். ஆனா இல்ல இன்ஃபுளுசர் இதுல பெரிய படம்ன்றத தாண்டி ஏகே படம் தனியா ஒண்ணு பண்ணும். பர்சனல் வெஞ்சன்ஸ் எனக்கு தெரியல. ரஜினிய தலி வரணும் அதெல்லாம் இல்ல, ரஜினி கண்டாலே இது பண்றான். ஆனா பெரிய ஆக்டர் எல்லாரும் எடுப்பான். நல்லா இருந்துச்சு. ஆனா அலெக்ஸ் தமிழ்ல இட்டுன்னு ஒரு தற்கூரி இருக்கான், உட்காந்து படத்தை அடிச்சு வச்சிருக்கான். இல்லடா, அவன் இன்டெலிஜென்ட் தான். ஆனா அவன் புலித்தின்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? தனக்கு தெரிஞ்ச அந்த சினிமா நாலேஜ் கொண்டு வந்து எல்லா படத்துலயும் திணிக்க கூடாது, புரியுதா? இது என்டர்டைன்மெண்ட் படம், இதுல கொண்டு வந்து அதெல்லாம் இது பண்ண கூடாது, தப்பாயிடாது. இப்ப ஏதாவது இல்லடா, இப்ப கண்டென்ட் படம்னு சொல்றாரு அஜித் குமார், அங்க போங்க. இல்ல வேற ஏதாவது டைரக்டர் ஆக்டர்ஸ் நிறைய கண்டென்ட் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட்ரா, என்னடா கண்டென்ட் அந்த படத்துல? நான் பிராங்கா கலாய்க்கிறது கேட்கல, அது கண்டென்ட் படம்ங்கறாங்களே, அப்படி என்னதான் கண்டென்ட் அந்த படம்? எந்த படம்? அதாவது அஜித் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க, அஜித் பொம்பளை கிட்ட அடி வாங்குறான்றது கண்டென்ட் ஆயிடுச்சு. இல்லடா டேய், அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்டா. அது தப்பா இவனுக்கு தான் அதான் அடி ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தானுங்க, அதனால அடி தாங்க முடியாம கண்டென்ட் படம்ட்டானுங்க. அது வந்து ட்ரோல் கண்டென்ட்னு சொல்லணும். அப்ப இவனுங்க வந்து கண்டென்ட் ஃபில்ம்ன்றானுங்க. அலெக்ஸ் இல்ல மாமா ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா எல்லாம் ஓடிடில எல்லாம் விட்டானுங்கன்னா அவ்வளவுதான். குழியில போட்டு புதைச்சிட்டாங்கடா அவன. ஆனாலும் அவனை தோண்டி நான் வரல தன்னால அதான் தோண்டி எடுத்துட்டு. இல்ல ஆனா மான்ஸ்டர் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இப்ப தோண்ட மாட்டானுங்க, டிராகனை ஹிட் ஏற ஒரு மம்டியா கெல்லுவானுங்க. சச்சக் அலெக்ஸ் அவங்களுக்கு விசிபிளா தெரிஞ்சிச்சு. அலெக்ஸ் இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இங்க பாரு, இன்னைக்கு வந்து புக்கிங்ஸே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு எப்படி இருக்கும், இந்த வீக் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க இப்பவே அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிட்டானுங்க. ஆனா ஹரி, எனக்கு ஒரே டவுட் ஹரி, இப்ப அஜித் ஃபேன்ஸ் வந்து அஜித் அடி வாங்கிட்டான்னு தெரியும், அதை தெரிஞ்சுக்கிட்டே எப்படி சமாளிக்கிறானுங்க? இல்ல இப்ப அவங்க வேற ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க சைமல்டேனியஸா. சூர்யா அஜித் சூர்யா அவனுங்க பாரு உஷாரா, அவனுங்க தம்பி ரசத்துல சூர்யா அஜித் ஃபைட்டே பாக்குறீங்கன்னா, சாம்பார்ல என்ன கிடைச்சு தெரியுமா? இட்லி கடை ஜிபியூ. அது என்னடா ஆச்சு? வருது த்ரிஷா வேற இதுல. எனக்கு என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அலெக்ஸ் எனக்கு என்னமோ ஒண்ணு மட்டும் தெரியுது, 2 படமா தர்மடி வாங்கும். இல்ல ஆனா என்ன கேட்டா, இல்ல அது எது வாங்கினாலும் சரி, ஜிபியூ பார்க்கும்போதெல்லாம் பகீரா அன்பான வாசராதம் அடங்காத மாதிரி அதிக வாடடிக்குது. ஒண்ணுமே இல்லடா, அஜித்தை பார்த்தா சிரிப்பானுங்கடா, குட்பட இல்ல தானே நான் சொல்றேன்.
சரி நம்ம இட்லி கடை அது என்னாச்சு? இட்லி கடை வந்துட்டு அதெல்லாம் அது ஒரு இது மாதிரிதான். அது ஒருவேளை இட்டானா ஆகலாம், நாசமா போனாலும் போலாம், தெரியாது. இல்ல அது ஏப்ரல் 10 வருதா இல்ல போஸ்ட் பண்ணிடுச்சு? இல்ல ஏப்ரல் ஏப்ரல் 10 ஏப்ரல் அலெக்ஸ் அடுத்து D5 எப்போ வருது அலெக்ஸ்? ராயன் 2 போடா டேய். என்ன கேட்டா தனுஷ் எடுத்ததுல ஒரு நல்ல படம் அந்த பவர் பாண்டி மட்டும் தான்டா. மீதி எல்லாம் குப்பை படம் இது வரைக்கும். ஒருவேளை இட்லி கடை வந்தா சரி. வன்மத்தை கக்காதரா ப்ரோ உண்மை என்ன ப்ரோ? ராயன் நல்ல படமா? தூக்கி போட்டு சாத்து ராயன் தூக்கி போட்டு இல்ல டவுட்டுக்கு தான் கேக்குறேன், கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு. இல்ல என்ன கேட்டா மான்ஸ்டர் அந்த பாட்டை போட்டு ஆட்டு தூக்கி போட்டு சாத்து ராயன் நவீன ஏதோ சொல்றாப்புல லேடி கேரக்டர் பொம்மியா தி ஓவர்ரேட்டட் ஃபிலிம்னு ஒன்னு சொல்லுவாங்கல, அது ராயன் தான். டேய் இதுல இல்லடா ராயன் யாரு ஓவர்ரேட்டட் யாருன்னா பண்ணா? பின்ன 160 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு, அது ஓவர்ரேட்டட் தானே? அதெல்லாம் ஃபிளாப் ஆகி தொங்க வேண்டிய படங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் சொன்னது கரெக்ட் தான்டா, உண்மையிலேயே ஓவர்ரேட்டட் தான்டா. அது கலெக்ஷனுக்காக சொல்லல. போய் எவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சு தெரியுமா? அதுக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது. அது நான் ஒத்துக்கலாம். ஆனா இல்ல மாமே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் ராயன் பரவாயில்ல. ஏன்னா அந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்கிற மாதிரி இருக்குது, அதான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல்லே அது முடிஞ்சுது. அதான் அதுக்கப்புறம் அது தேவையில்லாத கதை. எனக்கு எல்லாம் எங்க தெரியுமா ராயன் ஓவர் ஹைப்பா இருக்கு, லைக் ஓவர் இதா இருந்தது. ராயன் எல்லாம் ஓடிடில வச்சு கலாச்சிட்டானுங்கடா. ராயன் எல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருடா பேச விடுறாங்க. அந்த இடிச்சிட்டு போவான்ல, இடிச்சிட்டு போயிட்டு கார்ல அவங்க கிட்ட வச்சுக்காத அடங்கம்மால 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எலிவேஷனை கொண்டு வந்து அங்கதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, டு பி ஹானஸ்ட் அது தியேட்டர்ல போகும்போது எனக்கு சிரிப்புதான் வந்துச்சு. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ரீல்ஸ்ல வரும்ல ஒரு ஆடியோ யாரே இடிச்சிட்டா மச்சான். இல்லடா உண்மையில இல்லடா மச்சான், அந்த சீனை நீ நோட் பண்ணி பாரு, வடகன் ரீல்ஸ் மாதிரி இருக்கும். அது இல்லடா அந்த ஆடியோ வரும்லடா, அடி மம்மாவுக்கு இடிச்சா எதையாவது. அந்த வாட்டர் பைக் சாங்க ஜும் கலக்கான்னு சொல்லிட்டு எடி பண்ணி ஹாஸ்பிடல் சீன் தான்டா, அண்டர்டேக்கர் மாதிரி இல்ல என்ன கேட்டா தனுஷ் இட்லி கடையில பாப்போம், அதாவது நல்லாடு கூட வாய்ப்பு. திருச்சிற்றம்பலம் மாதிரி கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா நித்யா மேனன் தானே இருக்கிறா, அது அன்எக்ஸ்பெக்டட். ஆனா சத்தியமா சொல்றேன், இல்லடா திருச்சிற்றம்பலம் பார்த்து எனக்கு கண்ணு கலங்கிச்சு நிறைய விஷயம். எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப பிடிச்சி விஐபி திருச்சிற்றம்பலம். ஆனா திருச்சிற்றம்பலத்துல ஒரு சூப்பரான சீன் என்ன தெரியுமா? அடிப்பீங்க எனக்கு வாத்தி படமே புடிச்சதா இருக்கு. தம்பி வாத்தி எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்புறம் அலெக்ஸ் திருச்சிற்றம்பலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன் என்ன தெரியுமா? சரத்குமார்ன்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ குத்த வரும்போது தனுஷ் சண்டை போடுவான்ல, அதாவது சண்டையே போட தெரியாத சண்டை போட்டா எனக்கு அந்த சீனை விட பிரகாஷ் ராஜ் கை கால விலகாம போயிடும். அதுக்கு அவன் பேச மாட்டான், ஆனா அப்பா உளுண்டாருன்னு போயிட்டு தூக்குவான் பாத்தியா, அது உண்மையிலே அது எனக்கு உண்மையில அந்த சீன் கண்ணு கலங்கிச்சு. எனக்கு அந்த சீன் தான். சில பேர் சொல்லுவானுங்க இல்ல சில பேர் சொல்லுவானுங்க நித்யா மேனன் ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டான் கண்ணு கலங்குது, அதை அவ போட்டா மயிறு அப்ப சீன் தான் கண்ணு கலங்குச்சு. ஆனா அது கடைசியில அந்த தாத்தா சைடுல நின்று வேணும்னே நின்று இருப்பாரு, அப்பதான் இவன் ஏதாவது பண்ணுவானு. ஆனா இல்லடா உண்மையிலே அந்த திருச்சிற்றம்பலம் பார்க்கும்போது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், சின்ன வயசுல ஒரு பொண்ணு ஞாபகம் வந்துச்சுரா. ஆனா அது ரொம்ப சின்ன வயசு சொன்னா சீமா இருக்கு. இல்ல எனக்கு டவுட்டா தான் இருந்தது, நீ இந்த அப்பா சென்டிமெண்ட் சொல்லும்போது கூட அந்த படம் உனக்கு கனெக்ட் ஆகலன்னு இப்ப புரிஞ்சுது. இல்ல உண்மையில அது அப்பா இல்ல அப்பா சென்டிமெண்ட் கனெக்ட். ஆனா அந்த படத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு சீன் என்ன தெரியுமா? பிரியா பவானி சங்கர் கேப்பா பாத்தியா, நம்ம எதுக்கு டச்ல இருக்கணும்? அதான் இல்ல இது என்ன என்ன கேட்டா இல்ல ஹரி விஷாலுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரியமானி மாதிரி தான் இருந்திருக்கும். என்ன வர்றதெல்லாம் போகுது, ஒண்ணு கூட நிச்சயமா என்ன வர மாட்டேன்.
அது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அந்த படம் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்தது. ஆனா கனெக்ட் ஆனா இல்ல அந்த அந்த படத்துல ஒரு புலித்து யார் தெரியுமா? ராஷிகண்ணா. கெல்லவ மாதிரி பேசுற நீங்களும் இந்த ஜெனரேஷன் தானே. அலெக்ஸ் இப்ப இந்த டிராகன் படத்துல வருதுல கன்சல்டன்சி சென்டர், அது எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு. தெரியாது. உங்க வீடு பக்கம் இருக்குதா? இருந்தா சொல்லுங்க, நானும் போயிட்டு சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. இல்ல அவனாவது தப்பிச்சு வெளியே வந்துட்டான். அவன் அறிவாளி. நீ எல்லாம் மாட்டீங்கன்னு எடுத்துக்க, நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஜெயில இருப்ப. அவனாவது செகண்ட் ஹாஃப்லயே ஜெயில போறான். அலெக்ஸ் அது இல்ல, அரியர்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஆனா அவன் வந்து அந்த இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணாங்க பாத்தியா, எடுத்தோடனே 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதெல்லாம் நமக்கு எல்லாம் கிடைக்குமா? இல்ல ஆக்சுவலா இப்போ நிறைய இருக்குங்க, இன்ஸ்டியூட் வந்து நிறைய இருக்கு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு வேற படிச்சிருப்பானுங்க, பிகாம் படிச்சிருப்பானுங்க. ஆனா வந்து ஐடி ஃபீல்ட்ல போகணும்னா நிறைய இருக்கு, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அவன் அப்படியே டோட்டல் கெரியரே வந்து ஐடி ஃபீல்டே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவான். ஆனா எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்ன்ஷிப் போவீங்க தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானு, HCL இதெல்லாம் வந்து டாப், இதெல்லாம் இவனுங்கெல்லாம் வந்து பிஜி பெருசா இருக்கும் இவனுங்களுக்குலாம். ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப்ல போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சேலரி பேக்கேஜ் இருக்கும். லைக் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனம் 12 lakhs இருக்குன்னா அங்க வந்து 6 lakhs ஆனம்க்கு கொடுப்பானுங்க. அந்த மாதிரி ஸ்கோப்ல தான் நம்மள எடுப்பானுங்க. அவனுங்களுக்கும் தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படி சொல்லி தான் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. இன்டர் லிங்க் தான் இவனுக்குள்ளலாம். ஆனா நம்ம டைரக்டா வாக்கின் பண்றதுதான் கஷ்டம் இந்த மாதிரி கம்பெனி. ஏன்னா நான் இப்போ எப்படி தெரியல, நான் காலேஜ் டைம்லலாம் எப்படின்னா IBM, லைக் என்டிடி டேட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ் இவனுங்கலாம் எப்படின்னா HCL 10th நம்மளுக்கு இது பண்ணுவானுங்க, ஃபில்டரைஸ் பண்ணுவானுங்க. எப்படின்னா 10th வந்து 65 இருக்கணும், 12th வந்து 80 இருக்கணும், காலேஜில் வந்து நீ அதான் வித்தவுட் அரியர் நீ கிளியர் பண்ணிடணும்னு அந்த காலேஜ் டைம்லேயே அந்த ஃபில்டர் பண்ணுவானுங்க. அதெல்லாம் ஓகே பரவாயில்ல. இப்போ ஆனால் மாறிடுச்சு, இப்போ ஸ்கில் அதிகமாக இருந்தாலே போதும். அலெக்ஸ் எங்க கேட்டாலும் ஸ்கில்லுன்னு சொல்றானுங்க. எந்த கிடைக்கும் நான் தேடிட்டு இருக்கிறேன் ஸ்கில்ல. ஆனா காமெடி ஸ்கில் கூட இல்லையடா. இல்லடா, டிராகன் படத்துல ஒரு சுச்சுவேஷன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த அதெல்லாம் ஸ்பாயிலரா இருக்கும். வேற ஏதாவது வாங்கடா, தோண்டி புதஞ்சிருந்ததை தோண்டி எடுத்து அடி பண்ண வாங்கடா. இல்ல எனக்கு நிறைய சீன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆனா அதெல்லாம் ட்விஸ்டா போச்சு, அதனாலதான் சொல்ல முடியல. நிறைய ட்விஸ்டா சொல்லாம செவுடே ஒரு வாரம் கழிச்சு எல்லாம். பிரதீப் என்னடா பிரதீப் ஆர்சிபி ஃபேன்ல? அதெல்லாம் இதுதான் சும்மா, அது காமெடி சீன் தான். ஆர்சிபி ஃபேன் இல்ல மாமே. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இவனை டெஸ்ட் பண்ணணும்னு கேட்கண்டா. இவர் என்ன அதான் இப்ப காரு கதவை திறந்து உள்ள போங்கன்னு அது ஒரு டிக்கு உள்ள மேல கிராபிக்ஸ்ல வந்துட்டு தான் இவன் வந்துட்டு நல்லா பாத்துக்கிறான், நல்ல கதான், நல்லா இதான் இது பண்றான், கம்பா தான் நல்லா கேரிங் பண்றான்னு வரும். அதுல ஆர்சிபி தோத்துரும் சேனு இது பண்ணுவான். நீ ஆர்சிபி ஃபேனா அந்த பொண்ணு கேட்கும். ஆமான்னு எல்லா வருஷமும் தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக விட்டு கொடுத்துற முடியுமா? ஏன் ஆர்சிபி ஃபேனா இருக்கேன்னு கேட்டா, அடிக்கடி தோக்கறதால மாற முடியுமான்னு சைட்ல வந்துட்டு லாயல்ட்டின்னு ஒரு டிக் வரும். லாயல் அது ஒரு விஷயத்துக்கு வேணா பாராட்டலாம். அலெக்ஸ் எனக்கு அது எந்த படத்தை ரிமெம்பர் பண்ணுச்சுன்னா, இந்த அர்ஜுன் இருக்காப்ல, அர்ஜுன் ஒரு படத்துல ஒரு பொண்ணு எல்லாத்தையும் லெட்டர்ல எழுதிட்டு வரும், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுல டிக்கா வர மாதிரிதான் இந்த மாடர்ன் வெர்ஷன்ல காமிச்ச மாதிரி இருக்கு. சரி, இங்க யாரும் ஆர்சிபி பண்ணுவீங்களா? இருந்தா கூட்டிட்டு வாங்க மேல யாரு. இல்ல பரவாயில்ல, இருந்துட்டு நாட்டுல சூரியகெல்லாம் ஃபேனா இருக்காங்க. ஆர்சிபி மார்ச் மாசம் இருக்கு அவங்களுக்கு. மார்ச் மாசம் மாமி அவ்வளவு ப்ளூ டிக் தான். ப்ளூ டிக்னா அவ்வளவு டிக் வந்துனே இருக்கும், புரியுதா? டிக் வந்துட்டே இருக்கும். டிக் வந்துட்ட பிறகு கடைசியில வந்துட்டு தான் பொண்ணு சொல்லுவான் எல்லாம் பிடிச்சிருக்கு இது பண்ணிட்டு, அப்புறம் பாட்டுலாம் போகும். அதான் அதுக்கு முன்னாடி இந்த சீன்லாம் வரும். சரி விடு, அப்படியே மொத்த கதையே சொல்லிடலாமே. இதெல்லாம் காமெடி சீன்ஸரா. நீ இவன் என்னத்தம்மா பண்ணுவான், ஹரி இன்டர்வல் ட்விஸ்ட் சொல்லுவான், அதுக்கு அடுத்து ட்விஸ்ட் சொல்லுவான், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சொல்லுவான். அவன் ஏதாவது சொல்ல வந்தானா தூக்கிடுறா அப்படி அவனை. நம்ம பேசுறதெல்லாம் காமெடி சீன்ஸ் அந்த இதுதான்.
சரி விடுற ஹரி, அதேதானே இருக்கு. சிகரெட் தானே அந்த படத்துல கேம் செஞ்சது. கேம் சேஞ்சரா? பைத்தியக்காரன் சொல்லிட்டான்டா. சபாஸ்ரா. ஆனா இல்ல இவனுங்களுக்கு புரியல. சிகரெட் சீன் இவனுங்களுக்கு புரியல. விடு. சிகரெட் பார்த்தாதான் புரியும். அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இவன் பாக்குறதே ஏதாவது 1-2 படம் அதையும் பார்த்து ஸ்பாயில் பண்ணிடுறான். யாரா அதான் முன்னாடி சொல்லிட்டீங்களே மிஸ்கின்னு கரெக்டா? கனெக்ட் பண்ணிட்டு. ஆனா இல்ல ஹரி சபாஸ்ரா, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாரு. வழக்கமா நான் தான் ஸ்பாயிலர் பண்ணுவேன். இவனுங்க என்னன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கங்க பரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தோம். நீ உட்காந்து ஒருத்தரையும் திருப்பியும் பரோட்டாவை சேர்க்கறான். எங்கடா யாரையுமே காணோம். சாமு, குமார், விக்னேஷனாவை காணோம். விக்னேஷ் அங்கிள் வந்து இதுக்கு போயிட்டாரு. ஆமா கீழே விழுந்ததை எல்லாரும் போடுறானுங்கடா. கப்பலுக்கு போயிட்டாரு. விடாமுயற்சி அடி வாங்கினது அலெக்ஸ், விடாமுயற்சி அடி வாங்கினதுதான் எங்க கிளாஸ்ல எல்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அஜித் ஃபேன்ஸுக்கு என் கிளாஸ்ல இருப்பானுங்களா, ஆமைங்க அவனுக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம பசங்க. டேய் ஒரு எஸ்கே ஃபேன் போட்டு வச்சிருக்கான். நிருதான் நினைக்கிறதா ராயன் ஸ்கேம் பண்ணிருக்கேன். இப்ப அது புரியுதாடா உங்களுக்கு? அவசரப்பட்டு பிரியங்கா மோகன் அடிச்சிட்டீங்களே. இல்ல செருவுடான உண்மைதான். படம் நல்லா இல்ல நவீன், ஏன் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கங்கிற வந்து நீ புரிஞ்சுக்கணும். இல்ல அதுக்கு 2 ரீசன் இருக்குது. இல்ல மாமே இல்ல அவ படத்துல கேமியோ வந்தா கூட பரவாயில்லடா. கோல்டன் ஸ்பேர்னு ஒரு டான்ஸ் போட்டா போயிரு. அந்த பாட்டு ஆடியோவா கேட்டாலே கேவலமா இருக்குதா. ஆனா அந்த பாட்டு வாய்ஸ் யாரா பாடுனது அந்த பாட்டை முதல்ல? சரி நீக் படம் யாரா பாத்தீங்களா? அது என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்லாம் பார்த்தானுங்க. நீக்தே சொன்னேன்ல நான். அந்த திருச்சிற்றம்பலத்துல அந்த ராஷி கண்ணா கேரக்டர் இருக்கும்ல, அதை ஃபுல்லா எடுத்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மூவியா பண்ண அப்படி இருக்கும். எலைட் படமா? அதேதான். மாமே எனக்கு டவுட், திருச்சிற்றம்பலமே புரியாத கேரக்டர் ராசி கண்ணா தான். அதை அலெக்ஸ் வேலை கண்டியா? அது மமிதா பைஜுமார் இருக்கு. அது செகண்ட் இயர் டிராகன் செகண்ட் இயர்ன்றா வேற. அதான் ஆனா ரொம்ப நாளாவே ட்ரெண்ட் தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல. நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானே பாக்குறேன். படத்துல இல்லடா இவ சும்மா தானே அதான் பணக்கார பொண்ணு. இப்ப தெரியுதா நான் ஏன் காயிடுன்னு சொன்னேன்? தெரியுது, மூடிட்டு இரு. சனியம் பூச்ச மூதேவி. ஆக்சுவலா இல்ல என்ன கேட்டா ஹரி மொத்தத்தையும் கேட்டுதான் போவான் பார். எனக்கு பாதி கதை தெரிஞ்சிச்சு. மீதி கதை சொல்லணுமா? வேண்டாம் அந்த டாபிக் வேற ஏதாவது. வாங்க நண்பர் பக்கம் போகலாம். நம்ம இல்ல ஹரி அந்த சிகரெட்டாவது சொல்றேன். அதான் சொல்லிட்டானுங்களே. ஒரு சீன்ல பிக் பாஸ் பார்த்துட்டே இருக்கும்போது இல்லடா அதாவது இவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும், புரியுதா? அதாவது ஐபோனு, பணக்கார பொண்ணு கூட வந்துட்டு ஆடி கார், இந்த மாதிரி ஏதாவது லைஃப் நல்லா போகும். ஆனா இவனுடைய லைஃப் நீ எடுத்து பாத்தீங்கன்னா அதான் 48 அரியர் வச்சுட்டு இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய லைஃப் கிடைச்சதுன்னா ஒரு கன்ஃபியூஷனா அந்த நிறைய பேருக்கு இருக்கும், புரியுதா? அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கிட்ட கால் பேசிட்டே வந்துட்டு வாயில சிகரெட் இருக்கும். அந்த ஹீரோயின் சொல்லும், நீ வந்துட்டு இந்த சிகரெட்டை விட்டுரு அப்படின்னு. உனக்காக நான் விடுறேன்டின்னு சொல்லிட்டு கடைசி பப்பு இழுத்துட்டு அந்த சிகரெட்டை ஸ்டைல இப்படி தூக்கி அடிப்பான். தூக்கி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு தான் ஆஃபீஸ் போயிடுவான். ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தா பின்னாடி அவன் பிரின்சிபல் மிஸ்கின் நிற்பான். சார் நீங்க எப்படி சரிங்க சார் 48 அரியர் போட்டு குத்துறாதீங்க சார், வேலையா போயிடும் சார்ன்னு சொல்லிட்டு காலில் உள்ள கெஞ்சி நிற்பான். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு நீ எடுத்து பார்த்தேன்னா அதான் ஹரி, இவன் தூக்கி வச்சால சிகரெட்டு பக்கத்துல இருக்கிற கார்ல இவன் உட்காந்து இருப்பான். அவன் சட்டையில விழுந்துரும். ஒரு தம்மா தூண்டு சிகரெட்டால மாட்டிப்பான் கட்சியில.
இந்த மாதிரி ஹரி இன்டர்வல் பிளாக் சொல்லிட்டான் போதுமா? இப்ப என்ன நீ இல்ல திரும்ப இல்ல இங்க இது இன்டர்வல் கிடையாது, இது இன்டர்வல் கிடையாது, கொன்றுவேன் எல்லாத்தையும் இன்டர்வல் ஒண்ணு கிடையாதா? சொல்லிடுவேன். டேய் ஆதி அவ்வளவுதான் பாத்துக்க. இன்டர்வல் வேற அதான் உயிரை வாங்கிடுறான். இன்னும் 5 நிமிஷம் இருந்தா அதையும் சொல்லிடுவானுங்க. இல்ல செகண்ட் ஹாஃப் தான்டா மெயினே. உனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தான் சும்மா தப்பு பண்றான் மாட்றான். செகண்ட் ஹாஃப்ல அனுபவமா ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல். டேய் இவனை வெளியே அனுப்பிடலாமா? டேய் கோஸ்ட் குடுறா அவனுக்கு தூக்குறேன் இப்ப. இந்த ஸ்பேஸ்க்கு வந்த மட்டும் மூவி பார்த்துட்டு தான் வரணும். ஆமா. ஆனா வழக்கமா நான் தானே ஸ்பாயிலர் பண்ணுவேன். இவன் பாத்தியா ஒரு ஃபாலோவர் குறைய போதுறா அவனுக்கு. ஆனா டேய் இல்லடா பொலஸ்டான்டா பிரதீப். ஏன்னாலதான் நல்லா காமெடி பண்றான். லவ் சீன் கூட பொலஸ்டான். எல்லைக்கு வரும்போ பொலச்சுவானுங்க. அவர் பிடிச்சிட்டாருங்க. யங்ஸ்டர் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாருங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்குமான்னு கேட்ட டவுட் தான். பாப்போம். ஆமாண்டா. இல்ல பிரதீப் எல்லைக்கே மட்டும் ஒரு ஆவரேஜ் கிராஸரா கொடுத்துட்டா கூட போதும்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் பொழைச்சுப்பான். எல்லைக்கே தான் ஒரே டைரக்டர் விக்னேஷ் சிவனை வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் பேசலாமா? உனக்கு இது மாதிரி ஸ்டார்டிங் 3 படம் 4 படம் ஹிட் எல்லாம் கொடுத்துன்னு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு சசிகுமாரே அப்படி பார்த்தா பெரிய ஆக்டர் ஆயிருக்கணும். புரியுதா? அப்படிலாம் கிடையாது. ஆனா எல்லாருமே சஸ்டன் ஆகி வர்றது கஷ்டம். அப்படி வந்துட்டானா இவன் தான் அதான் நீ வீரண்டா, நீ வீரண்டே. இவன் நியூ டைரக்டர் கூட சேர்றான்ல, அதெல்லாம் வந்து அவனுக்கு கை கொடுக்குது. 2வது நாளை பின்ன என்னைக்கா ஒரு நாள் அவன் ஓன் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுவான் தப்பிக்கிறதுக்காக, அதுவும் அவனுக்கு கை கொடுக்கும். ஆனா உண்மையில இல்ல பிரதீப் ராணன் வந்துட்டு ஸ்டேபிள் ஆவான்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா இவன் டைரக்டரும் புரியுதா கையில சரகெல்லாம் அவன் படம் மட்டும் போயிடுவான். புரியுதா? அதான் நல்ல அது ஒண்ணுடா. இவன் டைரக்டரா இருக்கறனால கதையை செலக்ட் பண்ணி கரெக்டா எடுப்பான். அதுவும் ஒண்ணு இருக்குது. அதான் அது ஒண்ணு தெரியுது. அது இல்ல இவனும் தான் 2 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் பண்றான். எப்படி ஹிட் ஆகுது? மத்தவங்க தான் இருக்கானுங்களே 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்றானுங்க. இல்ல ஃபியூச்சர் சினிமா நினைச்சா சிரிப்பா வருதுடா. நேத்து வரைக்கும் யாரையோ தலை போட்டு வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தா பிரதீப் ராணன் அடிக்கிறான், நாளைக்கு கவின் அடிப்பான், மணிகண்டனே போட்டு அடிப்பான். மணிகண்டன் அஷ்டம் ஆல்ரெடி. அதான் குடும்ப அஷ்டம். இதெல்லாம் என்ன ப்ரூவ் பண்ணுது? அஜித் டயர் 2ல இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுது. ஆனா டயர் 2ல கூட உச்சத்துல இல்லடா அவன். அவனுங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் என்ன தெரியுமா? குட் பை டக்லி. அது மட்டும் நாசமா போச்சுன்னா கண்டிப்பா டயர் 2 தான். இல்ல டவுட்டே கிடையாது. உண்மையிலே சொல்றேன், டவுட்டே கிடையாது. வேற ஏதாச்சும் பேன் இந்தியா படம் வருதா அந்த டைம்ல? குட் பை டக்லியே பேன் இந்தியா படமா? இல்ல குட் பை டக்லி உனக்கு எல்லா ஸ்டேட்லயும் கிளாஷ், நம்ம ஸ்டேட்லயும் சேர்த்து இன்க்ளூடிங் எல்லா ஸ்டேட்லயும் கிளாஷ், ஓவர்சீஸ்லயும் கிளாஷ். அப்ப அவன் போட்ட கலெக்ஷன் எப்படி அலெக்ஸ் ரெக்கவர் பண்ணுவானுங்க? எனக்கு அதான் போட்ட கேட்டா இல்ல அந்த படம் ப்ராஃபிட்டபிள்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா படம் வந்து டேபிள் ப்ராஃபிட் கிடையாது, லாஸ்ன்னு சொல்லிட்டு வலைபேசி சொன்னானுங்க. தெரியும்ல, பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ப்ரீ பிசினஸ் ஆகல அப்படின்னு. தெரியும்டா. இல்ல ஆல்ரெடி அப்படிதான் போயிடுக்குது. இவ்வளவு அந்த படம் மைத்திரிக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? அவன் வந்துட்டு ஒரு படம் ஃபிளாப் கொடுத்தா இன்னொரு படம் போயிட்டே இருப்பான். அவன் வந்துட்டு கார்பரேட் கம்பெனி எல்லாம் எப்படி இருந்தாலும் தப்பிச்சிருவானுங்க. இப்ப லைக்கா அடுத்து இன்னும் 10 படம் ஃபிளாப் கொடுத்தாலும் தப்பிச்சுப்பான் அவன். அவனுக்கு அது மெயின் பிசினஸ் கிடையாது. கார்பரேட்டை விட இருக்கிறதுலே பெரிய டேலண்ட் இந்த மைத்திரி தான். நடுவுல கூட இந்த ஏதோ படம்லாம் போடல. ஆனா அவன் பாத்தியா புஷ்பால புஷ்டான். ஒரு படத்தை வச்சு 10 பட கலெக்ஷன் தான். அதுவும் அஜித்தோடைய 61 படத்தை கம்பேர் பண்ண கூட வராது. 65 வந்துட்டானா? 65 வந்துட்டானா? 63வது படம் குட் பை டக்லி. தமிழ் படமாவும் ஆயிடும் மைத்திரிக்கு. ஆனா இல்ல உனக்கு ஞாபகம் தாடா ஹரி, இந்தியன் 2 வேட்டைன்லாம் நாசமா போகும்போது இவன் அதான் ஆமாங்க அப்ப லைக்கா காப்பாத்த தலைதான் வரணும். அவன் காப்பாத்த சொன்னா அவனை புடிச்சு இன்னும் கீழே இறக்கி விட்டான். இல்ல கயிறை போட்டீங்கன்னா இல்ல எங்கேரு தலைவரை 2 அடி இழுத்து விட்ட 10 அடி இழுத்து விட்டா கீழே. இல்ல கயிறை போட்டீங்கன்னா 2 மாடி வரைக்கும் இழுத்து தள்ளி விட்டான். எந்திரிக்கவே முடியாது. இருக்கிறதுலே ஒண்ணு மட்டும் நான் சொல்லிட்டே போலாம், மென்டலா அவன் என்னைக்குமே புத்திசாலிடா. இல்ல அவன் புத்திசாலி இல்ல, முட்டாள் தான்.
இல்ல அவன் முட்டாளா இருந்திருந்தானா லோகேஷையும் நெல்சனையும் திருப்பி புக் பண்ணிருக்க மாட்டான்ல. டேய் அவன் பொலைய தெரிஞ்சவன்டா. பொலைய தெரியறவனுக்கும் புத்திசாலிக்கும் வித்தியாசம் இருக்குது. பொலைய தெரியறவன் புத்திசாலியா இருந்தா நிறைய இடத்துல அதெல்லாம் இது பண்ணிருக்கலாம். ஆனா அரிய எனக்கு சிரிப்பு என்னன்னா வரட்டும் பாப்போம் ஜிபி என்ன பண்றதுன்னு. இன்னைக்கு த்ரிஷா வேற அந்த லுக்கு பாத்தியா, புரியவே இல்லடா எனக்கு தெரிஞ்சு. இல்ல படம் முழுக்க புள்ளைங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே புள்ளைங்க மாதிரி தான் இருப்பாங்க. அஜித்தே புள்ளைங்க அவன் புள்ளைங்க தான்டா, எல்லாருமே புள்ளைங்க மாதிரி. எனக்கு என்னன்னா அவ்வளவுதான், இவன் இந்த மாமைக்கு மேலாம் டைலாக் சொன்னானா அவ்வளவுதான் அடிச்சிருவாங்க. மாமே தான்டா இருக்குது. நீ அதாவது படத்துல கிரிஞ்சு பாத்திருப்ப, படமே கிரிஞ்சு பாத்திருக்க வருது பேர். ஆனா முட்டு கொடுத்துருவானுங்க இந்த படத்துக்கு எப்படி இருந்தாலும். படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ முட்டு கொடுத்துருவானுங்க இந்த படத்துக்கு. முதல்ல அஜித் ஃபேன்ஸால ஒரு படத்தை ஓட வைக்க முடியும்னா அவனுங்க படத்தையே ஓட வச்சிருக்க முடியும் முதல்ல. அதெல்லாம் இல்லடா, அவனுங்க ஒரு நாள் கூட இல்லடா, 2 ஷோ கூத்து, 2 ஷோ போவான், தலை அஜித்னு கத்துவான் வந்துடும். ஈவினிங் ஷோ, அதுக்கப்புறம் நைட் ஷோ எல்லாம் பல்ல இழிச்சிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட சேர்ந்த ஷோஸ் தான் போனோம் மேக்ஸிமம் தியேட்டர்ல. சிட்டில மட்டும் தான் பேஸே வந்து இது மட்டும் தான் யங்ஸ்டர் அந்த மாதிரி தான் வச்சிருந்தான் முன்னலாம். யங்ஸ்டரே இப்ப கம்மிடா அவனுக்கு இருக்கிறது ஒரு குரங்கு ஃபேன். அதாவது யங்ஸ்டர் கிடையாது, ஒரு 28+, 30+ தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் சொல்லு. ஒரு டிகேட்ல வந்துட்டு பார்த்தா இவனுக்கு இப்ப யங் ஜெனரேஷன்ல யாருமே ஃபேனா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். இல்ல யாருமே 2K கிட்ஸ் நீ கேட்டு பாரு, அஜித்துக்கு ஃபேன்ன்றவங்கலாம் ரொம்ப இல்லடா. இல்ல இவன் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பிடிக்கணும் தான் ஜிபி பண்றான். ஆனா இதுல பெரிய கோளாறு என்னன்னா புள்ளைங்கவே எல்லாம் கேவலமா பாக்குறானுங்க. இந்த பைத்தியம் புள்ளைங்கன்றது கெத்து நினைச்சுன்னு படம் எடுத்துனுக்குது. அதாவது எவ்வளவு அவுடேட்டடா இருக்கிறான்னு பாத்துக்கு. இல்லடா இந்த ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டான்ல, ஞாபகதா? எனக்கு தெரிஞ்சு இல்லடா இல்ல நவீன, ஆதிக்கு அஜித் எல்லாம் அது எப்படிமா பார்ப்பாங்க பாத்தியா, இதெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, இதை நம்மளும் பண்ணுவோம், சத்தியமா பண்ணுவோம் பாரு. நீ நினைக்கிற நான் அதை எடுக்கிறேன் அப்படின்ற அதுல இன்னொரு பிள்ளை ஒண்ணு வரும்லடா. அலெக்ஸ் நிஜமா சொல்லணும்னா அஜித் இனிமேட்டு எந்த படம் பண்ணாலுமே அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாதிரி வராது. ஏன்னா அவன் வந்து என்ன சொல்றது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதுவுமே செட் ஆகாது, நான் தான் சொல்லுவேன். நீ சொல்ல அவனால இறங்கி ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் படம் பண்ண முடியுமா அவனால? எருமை நல்ல படமே பண்ண முடியல, லவ் படம் ஏன் விடாமுயற்சி லவ் படம் தானே. போகல பாரு, படமே பண்ண முடியாத நிலைமை ஏறும். இல்ல நான் கனெக்ஷன் லாஸ்ட் கீழே போயிட்டேன். ஆனா மெய்யாகுமான்னு போட்டு அவனுக்கும் அஜித்தையும் போட்ட பேரு ப்ரோ. இல்ல ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல இல்ல, இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இதை நோட் பண்ணீங்க. அந்த ரீல்ஸ் மாதிரி குட் பை டக்லில அவன் பண்ணல. என்னன்னு கேளு. ஆமா ரீல்ஸ் தான் ஞாபகம் வருது. அலெக்ஸ் பார்த்தல? என்ன அதை பார்த்தல? ரீல்ஸ் என்ன ரீல்ஸ்? படத்துல வர்றதா? இல்ல ரீல்ஸ் எல்லாம் சொல்லலாம்டா. அது பிரதீப் ரங்கநாதன் ரீல்ஸ் பண்ணுவான் படத்துல, சிரிப்பா தான் இருக்கு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சீன் பை சீன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இருக்கிறானே இன்ஃப்ளூயன்சரு, ஆவேசத்துல வர மாதிரி பண்ணுவாரா? ஆவேசத்துக்கு எல்லாம் டிக்கெட் எடுப்பானுங்க தெரியுமா? தெரியும், அதெல்லாம் காமெடி சீன். ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டானுங்க, வாயில சொல்றதும் காட்ட மாட்டானுங்க. எவ்வளவு சீன் நான் டிஎல்லே பாத்துருக்க பாருங்க. இதெல்லாம் நவீன எதையும் லைக் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு வந்துரும் டிஎல். படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் முடியுது. ஆமா, அர்ச்சனா மேடம்க்கு 2வது நாள் அர்ச்சனா மேம் கிளம்பிட்டாங்களே டிஎல்ல கவனிக்காம.
போட்டு ஃபுல்லா அழுது பண்ணிட்டாங்க. ஆனா அர்ச்சனாகள் பாத்தியா நல்லா குஷியா இருப்பா. காசு கட்டிட்டேன். போன வருஷம் பயங்கர கலெக்ஷனு. அடுத்த படம் வந்து சிம்பு கூட வச்சிட்டு இருக்காங்க லைன் அப். திருப்பி பிரதீப்ப புடிச்சு வச்சிருக்காங்க 2027க்கு. எஸ்கே கூட வேற ஒரு படம் இல்ல. யாராவது போனிக கூட பாத்தீங்களாடா? அவரு போனி என்னடா நான் போனி வந்து தெரியல. வேவி ப்ரொடக்ஷன் என்ன வந்து இந்த சொல்லல கடைசியா உன்னை 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது கிரவுண்ட்ல பார்த்தது. வலிமைன்னு ஒரு படம். துணிவு. அலெக்ஸ் ப்ரோ நேர்கொண்ட பார்வை. வச்சிருமா அந்த படம் நான் இன்னி வரைக்கும் பாக்கலண்ணா. 150 தெரியல. அஜித்தோட கடைசி 4 படமும் நான் பார்க்கவே டிராகன் 150 அடிச்சுன்னா ஆமா கீழே சாரி பிரதீப் கீழே ஆமா வந்துருவான். டேய் முதல்ல தமிழ்நாட்டுல கன்ஃபார்ம் அவுட்ல கன்ஃபார்ம் ஆச்சிரும். மீதி எல்லாம் தெரியும். இதுல பக்கத்து ஸ்டேட் எல்லாம் ஆச்சிரும் ஆல்ரெடி. ப்ரோ ஆந்திரால பேட்டு ஓடும் ப்ரோ படம். யுஎஸ் பாப்போம். அங்க வர டேய் யுஎஸ்ல 200 பண்ணிருக்கான் கவுண்டிங். அலெக்ஸ் போனி படம் பண்ணிருக்கான். மைதானன்ற படம் அவன் தான் பண்ணான். இல்ல யூஎஸ்ல இவன் வச்சுட்டான்னு வச்சுக்கேன் ஆமையா அவ்வளவுதான். 1 மில்லியன் கன்ஃபார்ம்ட்டானுங்க இப்பயே ட்ராக்கர்ஸ்லாம். ஆமைங்களே இப்போ ஒரு விரத்தில இருக்கானுங்கடா பாவம். ஏன்னா எல்லாரும் அடிக்கிறாங்களா தெரியுது. இது ஒன்றும் அதிசயம் இல்லை. எல்லாம் அடிக்கிறானு. ஆனா இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் நான் பார்த்ததே இல்லை சத்தியமாடா. டேய் உனக்கு ஹரி உனக்கு விவேகம் ஃபிளாப் ஆனா கூட பக்கத்துல எதுவுமே அது இது அடிச்சது அந்த மாதிரிலாம் இல்லை. அதான் அது தனியா அது லாஸ் ஆச்சு. இதெல்லாம் எல்லா அடி செம்மடியும் ஏன் இவ்வளவு ஏன் வலிமையே பார்த்தனா முட்டு குடுக்குற அளவுக்கு தான் இருக்குது அவனுங்களுக்கு கலெக்ஷன்லாம். வலிமை 150 இது பண்ணுச்சு. 200ன்னு ப்ரொடியூசர் சொல்லிட்டான். 160 நினைக்கிறேன். 160. ஓ 200 ப்ரொடியூசர் சொல்லிட்டான். 200 வந்துட்டு போட்டிருக்கான். அதான் 160 ஈட்டிக்கு தான் 210 கோடி ரூபா கலெக்ஷன் போஸ்ட். அது அறிவு சோஷலிஸ்ட் அது. டேய் எதற்கும் துணிந்தவன் தான் 175 ஏதோ போட்டாங்க. தம்பி அதெல்லாம் அறிவு சோஷல் 210. அல்ல அலெக்ஸே வந்து அந்த டைம்ல அதெல்லாம் என்னங்க 100 பண்ணிரும் ப்ரோ. அவ்வளவுதான். துணிவு 334 தெரியுமா? ஜெயா டிவி போட்டான்னு தூக்கிட்டு வந்தானுங்க. ஆனா இல்ல உண்மையிலே நீ ஈட்டி பார்த்தா உனக்கு 100 கோடி பண்ற அளவுக்கு அந்த படம் ஓகே தான்டா. ஆனா ஆமாண்டா அதுல கூட பிரியங்கா மோகன் நல்லா தானே நடிச்சிருப்பா. இது அந்த அழுவுற சீனா ப்ரோ பெட்ரூம்ல உட்காந்து. அதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ ஓரளவுக்கு. அந்த படம் வந்து கார்த்தி பண்ணிருக்கலாம். அந்த ஈட்டி வந்து கார்த்தி பண்ணிருக்கலாம். யாருக்கு பிடிச்சிருச்சு ஈட்டி? ஈட்டி ஓகே தான்டா. எனக்கு ஒரு டைம் பார்க்கலாம். மனசாட்சி இருக்கா ப்ரோ உங்களுக்கு? பிஎம்காக பார்க்கலாம். புரியல விஜயபாலன். இல்ல மனசாட்சி இருக்கா? இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். நான் என்ஜிகே தியேட்டர் பார்த்தா காப்பானும் பார்த்தேன். ஈட்டி பார்க்கும்போது பெட்டர் இருந்தது. அந்த டைம் நான் தான் போட்டேன். ஈட்டி பெட்டர் தான் இது. இதுல வந்து என்ன காப்பான் கூட பரவாயில்ல அலெக்ஸ். எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையில. ப்ரோ காப்பான்லாம் காதுலயே விடுங்க. ஆனா இது வந்து ஈட்டி மட்டும் இல்லையா விட்டுருங்க. இந்த என்ஜிகே தானா சேர்ந்த கூட்டம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி ஈட்டி எவ்வளவு மேலு. ஈட்டியும் லைட்டா கிரிஞ்சா தான் இருக்கும். ஆனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ சூர்யா படம் ரிலீஸ் ஆனாலே தியேட்டர்ல போயிடுற. போடா ஏர்மா போயிருக்கேன்றான். காப்பான் போயிருக்கான்றான். அதெல்லாம் ஒரு சூழ்நிலையில போனதுடா. ரெட்ரோ வருதுடா. இது போனா செருப்பால ரெட்ரோ போனா. சரி சரி அலெக்ஸ் நீ டீம் டிராகனா இல்ல டீம் ரெட்ரோவா? தம்பி ரெட்ரோ எல்லாம் பக்கத்துல வராதீங்க. சரி சரி பாப்போம். இல்ல ப்ரோ டிராகன் எங்க இருக்குது? நீங்க ரெட்ரோ இருக்கும். அதான் எதுவுமே இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா சரி குட் பேட் அகிலியை கொண்டு போயிட்டு அஜித் பிறந்த அன்னைக்கு May 1 சூர்யா கூட கிளாஸ் விட்டா நல்லா இருக்குங்க ஃபைட்டுன்னு இருந்தேன்.
முடியாது நாங்க ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணிக்கிறோம்ட்டானுங்களே. அப்ப இட்லி கடைக்கு என்னடா மருவதான் மருவாத கேப்பம் தான் எனக்கு என்ன மருவா. எனக்கு அது வேணாம். எனக்கு தனுஷ் அந்த கிளாஸ்லாம் வேணாம். எனக்கு சூர்யாவும் அஜித்தும் கிளாஸ் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. கங்குவாவோ விடாமுயற்சி நான் எதிர்பார்த்தேன். இதுல ஹைலைட் என்னன்னா டிஎல் இவனுக்கு 2 பேரும் அச்சுக்கிறானுங்க. அதான் இந்த புள்ளனுங்க ஆமைங்க பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்குது. ஆனா இது ஒரு நல்ல காம்படிஷன் தான். ஏன்னா ரெண்டுமே டவுன் ஃபால்ல தான் இருக்குதுங்க. நல்ல இதுதான். இது எப்படின்னா உண்மையா சொன்னா ஆமைக்காவது தமிழ்நாடு 25 கோடி வருது ஓப்பனிங். மத்த ஸ்டேட் மயிர் நக்கின்னு போனாலும் தமிழ்நாட்டுல 25 வச்சிரான். அதாவது பிரணவ் நீ 25ன்றல 25 வேர்ல்டு வைடுன்னு போட்டிருக்கானுங்க டைம்ஸ் ஆஃப் நவுல. என்னத்த சொல்றது? இல்ல தமிழ்நாட்டுல அதாச்சும் அடிக்கிறான். தமிழ்நாடுன்னு வந்து நம்மள ஏமாத்திருக்கானுங்களான்னு தெரியல. ஆனா டைம்ஸ் ஆஃப் நம்பு இதுல எல்லாம் என்ன போட்டிருக்கானா வேர்ல்டு வைடு 26 கோடிக்கு போட்டிருக்கான் டே ஒண்ணு. இல்லடா இல்ல அதை பத்தி நான் சொல்றேன். அதாவது நீ விடாமுயற்சி தமிழ்நாட்டுல இதை பத்தினா 75 பண்ணிருப்பான் பிளஸ். ஆனா உனக்கு இவன் சூர்யா தமிழ்நாட்டுல பண்ண மாட்டான். ஓவர்சீஸ் பண்ணுவான். கூட வந்துட்டு அவள் தான் கொஞ்சம் தெலுங்குல பண்ணுவாப்ல. சூர்யா ஓவர்சீஸா? ஆனா போங்க ப்ரோ, ஆந்திரா சொன்னா கூட நம்பலாம். நீ கங்குவா இல்லடா கங்குவா ஓவர்சீஸையும் விடாமுயற்சி ஓவர்சீஸையும் கம்பேர் பண்ணி பாரு. ரெண்டும் அந்த தெரியும் அது வித்தியாசம். ஆனா அலெக்ஸ் கங்குவாக்கு 80 கோடி ரூபாய் ப்ரொமோஷன் தான் பண்ணானுங்க. எல்லாம் நக்கிட்டு போச்சு. இல்ல ஏகே சூர்யா படத்துக்கு ஒண்ணு வரும். அஞ்சான் படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் மாட்டுச்சு, இந்த படத்துக்கு ஒரு டெம்ப்ளேட் மாட்டுச்சு. எல்லார் கையிலயும் பாஸ் இருக்குன்ட்டானுங்க இன்னும் வரையும். இதுல ஹைலைட் என்னன்னா ரெட்ரோ படம் ப்ரொடியூசர் வந்துட்டு சூர்யா தான். 2D அபிஷியல் 2D என்டர்டைன்மெண்ட். அதனால எல்லாத்தையும் மூட்டுகிறேன். வாய மூடுங்களா தம்பி, பேசாதீங்க. தான் பேசினாதானே அடிப்பேன், பேசவே கூடாது. இல்ல லக்ஷே, அவன் பேசாம இருந்தாலும் இவனுங்க தூண்டி விட்டுறானுங்க போல. அவனா வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணு பேசணும்ட்டு பேசி மாட்டிக்கிறான். படத்தை பாத்தீங்கன்னா நீங்க வாய பொளந்து பாப்பீங்க. இல்ல ப்ரோ, ஆனா இல்ல நீங்க சூர்யா எந்த படத்துக்கும் பேசிருக்க மாட்டான். கங்குவாக்கெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கும். வாய பொளந்து பாப்பீங்க. எனக்கு இந்த வார்த்தை இல்ல. இந்த படத்தை அவனே அந்த படத்தை போட்டு பாத்துருப்பான்ல. போட்டு பார்க்கும் போது எந்த தைரியத்துல இந்த மாதிரி அவன் சொன்னான்? சூர்யா ஃபேன்ஸ் போய் கேள, அவனுங்க எல்லாம் படத்தை சூர்யா பார்க்கவே இல்லை, நிப்ப வரைக்கும் விட்டுட்டு இல்ல அதுக்கு ஒருத்தவன் முட்டு கொடுத்தான்டா. ஏன்டா உங்க ஆளு வந்து சூர்யா கூட எல்லாம் போயிட்டு பண்றானா? சூர்யா வந்து சிரிச்சே மயக்கிருப்பாங்க. சிறுத்தை சிவான்றான் அவன். ஃபிகராடா நீ. அதான் கேட்டேன். அஜித் கூட ரஜினி கூட எல்லாம் அண்ணாத்த பண்ணிட்டு எப்படி சிரிச்சே ஏமாத்திருப்பாங்க. எனக்கு எது தர மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. ஒரு வார்த்தை சொல்லிருப்பான, அதை நான் நிறைய வாட்டி ஸ்பெஷல் சொன்ன ரிலீஸ் முடியும். ஏன் தெரியுமா? இந்த படத்தை பார்த்துட்டு இந்தியால இருக்கிற எல்லா பிலிம் மேக்கர்ஸும் பாராட்டுவாங்களாம். எனக்கு புரியல அவனுக்கு எதுக்கு உன்னை பாராட்டணும். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு புரியல. இது பாராட்டணும் எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு நீ தைரியமா விடும்போது அந்த ட்ரைலர் இல்லப்பா, அது அனௌன்ஸ்மெண்ட் சூர்யா 42 விடும்போது 10 லாங்குவேஜ் இருந்தா, அப்புறம் 42 லாங்குவேஜ் சொன்னான். அப்புறம் கடைசியில் எத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ் ஆச்சு? ஆமா, அது வந்து என்ன சொன்னாப்ல, அதுக்கு ஒரு முட்டு. அதாவதுங்க வெளிநாட்டுல அந்தந்த லாங்குவேஜுக்கு டேட் வாங்கணுங்க. அந்த டைம்ல ஐமேக்ஸ் கிட்ட பேசணுங்க. அதனால கொரியன்ல ஒரு நாள், இல்ல 5 லாங்குவேஜ் தியேட்டருக்கு ரிலீஸ், 10 லாங்குவேஜ் ஓடிடி ரிலீஸ். மாத்தி பேசினான். அப்ப தெரிஞ்சு போச்சு இது எல்லா லாங்குவேஜும் ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் லைக் அவன் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் புஷ் பண்ணி இத அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி எஸ்டாப்லிஷ் பண்ணனும். இல்ல ஒரு நிமிஷம், மான்ஸ்டர் மேல பாத்தியா? அதான் இந்த டிராகன் படம் டைரக்டர் தான். மொத்தம் லாக்டவுன்லயே தான் இது மாஸ்டர் போல. அதான் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். தளபதி ஸ்பீச் கேட்டேன். நேத்தே சொன்னேன் அலெக்ஸ், அவன் தளபதி ஃபேனா தான் இருப்பான். நான் அதான் சொன்னேன்பா. நான் இப்ப ரீசெண்டா பார்த்தது இவனுங்கெல்லாம் வெளியில வந்து பேசும்போது தான் நம்மளுக்கு எனக்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இதை பேசாம இருப்பானுங்க நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். பேச மாட்டானுங்க. அவர் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயங்கி சொல்லுவானுங்க. ஃபுல்லா தைரியமா வெளில வந்து பேசுறானுங்க. வெளியிலேயே வருது. பரவாயில்ல. இதுல வேற ஒரு காலில் ஒரு காமெடி நான் பார்த்தேன். ஹீரோ வந்து தலை ஃபேனா, அதான் படம் ஓடுதான். டேய் தலைக்கே படம் ஓடலடா, எப்படிடா டேய்? அதை கொஞ்சம் யோசிச்சு இல்ல
இல்ல ஹீரோ தலை ஃபேன் தான், அதனால தான் தலை ரெக்கார்டே ஓடுகிறாரு. நல்லா இருக்கு. அதான் எனக்கு பரிதாபமாச்சு. அவன் போட்டான், எனக்கு நான் கீழே மென்ஷன்லாம் பண்ண முடியல. தலைக்கே படம் ஓடலடா, தலை ஃபேனுக்கு ஓடுதேடா, அப்போ பரவாயில்லையாடா. அப்படிதான் எனக்கு தோணுது. ஓகே, இல்ல எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி ரெட்ரோலாம் நான் சைலண்டா இருந்தா தான் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஓடும்னு நினைக்கிறேன். நீங்க ரெட்ரோலயும் வந்து ஏதாவது லூஸ் மாதிரி பேசியிருந்தானா இல்ல எனக்குதான் இல்ல. இப்ப நீங்க விஜய் ஃபேனா பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்த விதம் சொல்றேன். எனக்கு சூர்யா மேன்ல காண்டு கிடையாது, இதான் எதுவுமே இதெல்லாம் காண்டு பேசல. ஆனா மேட்ரு என்னன்னா, இவனுங்க எல்லாம் கண்டென்ட் தருவானுங்க, சும்மாவும் இருக்க மாட்டானுங்க. சூர்யா தப்பாம அவனுங்களா கண்டென்ட் தருவானுங்க. இப்ப ரெட்ரோ வருதா, யாருமே இப்பதான் எதுவும் ட்ராலும் பண்ணல, பெருசா கண்டுக்கவும் இல்லை. வந்து நல்லா இந்த ஹிட் ஆகி கம்பேக் கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான். அங்க பாரு மாஸ்க் போட்டு உட்காந்து பாக்குறான் பாரு. இவனுங்க இன்னும் இட்டு குடுக்கலன்னு வச்சுக்கேன். இப்ப ஜிபியும் ரெட்ரோவும் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், நீ யோசிச்சு பாரு. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் பை மூவ்மெண்ட்ன்றது எங்கேயுமே இருக்காது. நீ எல்லாம் இன்வைட் பண்ணோம்னா ஒரு படம் ஓகே, இப்ப பிரதீப் மாதிரி ஒரு படம், இவன் படம் நல்லா இருக்கும் போலாம், அவ்வளவுதான் இருக்கும். தவிர அந்த ஃபேன் பை மூவ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு, சொல்லி முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஒரு நம்ம சைட்ல இருந்து முடிஞ்சு போச்சு. இப்ப இவனுங்க சைட்லயும் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் படம் இருந்தா ஓகே போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவனுங்க அப்படி சொல்ல மாட்டானுங்க. சூர்யா நான் லைனாச்சு பாருங்க ப்ரோ, வெற்றிமாறன் இல்ல விஜயபாலா, எனக்கு இந்த நவீன் வந்துட்டு மேல இந்த அஸ்வந்த் தான் இந்த டிராகன் பால் டைரக்டர் வீட்டுல அனுப்பிதான் இவன் அணில்ன்றானே. என் மைண்ட் எங்க போகுதுன்னா, மாரி செல்வராஜ் அவன் விஜய்க்கு மன்றம்லாம் வச்சிருப்பான். சத்தியமா விஜய்க்கு மன்றம் வச்சிருப்பான். அன்னைக்கு இல்ல ஸ்பேஸ்ல வந்து ஒருத்தன் கேட்டான் ப்ரோ மாரி செல்வராஜ் விஜய்க்கு மன்றம்லாம் வச்சிருக்கான், எதுக்கு ப்ரோ திட்டுன்னு கேட்டானா, வச்சா என்ன செருப்பால் அடிப்போம் ப்ரோ அவனு. எனக்கு பிடிக்காதான். இப்ப அணில இருந்தா சப்போர்ட் பண்ணா அதெல்லாம் இல்லை. நல்லா அடிக்கிறியா அவ்வளவுதான் மேட்ரு. மாரி செல்வராஜ் எல்லாம் பிடிக்கும். நெல்சன் விஜய் ஃபேன் தான் போட்டோம். அவனை பத்தி பேசாதீங்கடா, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா அச்சன் அக்காலாம் என்ன சொல்றது, பயோலே வச்சிருக்கு விஜய் தீவிரமான விஜய் ஃபேன்ரா. 13 தடவை பார்த்தான்டா ஷாஜகான, சொல்லிருக்கானே. அவன் பார்த்தானா அதுக்குன்னு அவன் படத்தை நம்ம பார்க்க முடியுமாடா? இல்ல எல்லாருமே ஃபேனுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. மாரி செல்வராஜ் எதுக்கு அடிக்கிறோம் புரியுதா? ஃபர்ஸ்ட் படம் எனக்கு பிடிச்சது மாரி செல்வராஜ், அதுக்கப்புறம் எல்லாமே அவன் கோளாறு. புரியுதா? கோளாறுனா என்னது? இல்லடா இவங்க இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் படம் இல்ல, ஃபர்ஸ்ட் படம் ஏதாவது இல்ல ஈக்குவாலிட்டி இது அந்த மாதிரி தான் பேச வரான்னு தோணுது. அப்புறம் போகும்போதுதான் தெரியுது இவனுங்க யாரு ஏதாவது இந்த மாதிரி ஜாதி ஓவர் டோஸ் ஆயிடுச்சுடா ரொம்ப. இல்லடா நீ மாமன்னன் கர்ணன்லாம் எதுக்கு எடுத்தா அந்த ஜாதிக்கு அதான் தப்பா காட்டிருப்பான், அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இல்ல அதுதான் இப்போ நம்மளுக்குமே தெரியும்ல, நீ ஒரு படத்துல வந்து அதை வந்து காமிச்சிட்ட, உன்னோட தாட்ஸ் எல்லாமே நீ வந்து அதுல வந்து சொல்லிட்ட. ஸோ அதுலயே மக்களுக்கு தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி நீ விட்டுட்டு போயிட்டு நெக்ஸ்ட் நீ ஸ்டெப்ல போகணும். எடுக்கிற எல்லா படத்துலயுமே நீ வந்து அதை வந்து கொண்டு போய் நீ அந்த படத்துல சொல்லுவாங்களா போஸ்ட் அடிக்கிற மாதிரி எல்லா படத்துலயும் போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கான், இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இப்போ சென்னையில இருக்கோம், நம்மளுக்கு வந்து இது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்லை, கிராமத்துல இருக்கவனுக்கு பெரிய இம்பாக்டா இருக்கும் அப்படின்னா இதை பார்த்தே சில பேருக்கு இன்னும் பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணினே இருக்கும். ஓ இதெல்லாம் பண்ணானுங்களா அவனுங்க, ஓ இப்படிலாம் பண்ணுவானுங்களா, இது இவங்களை அதை வந்து ஒரு மாதிரி நார்மலா போறதே இன்னும் தூண்டி விடுற மாதிரி இருக்கும். நீ எல்லாம் நார்மல் பண்ணிட்டு இப்ப எல்லாமே மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி மூவிஸை வந்து திருப்பி நீ வந்து ரீக்ரியேட் பண்ணி நீ எல்லாருக்குமே ஷோகேஸ் பண்ணி உனக்கு நடந்தது அண்ணே தட்டி கேளுனா அவன் தட்டி கேட்க மாட்டானே, போய் அடிச்சுட்டு வெட்டிட்டு வரானே. நீ அதுக்குதான் வந்து எக்ஸஸ் ஆகுது. இவனுங்க வந்து பண்றத கரெக்டும் சொல்ல முடியல, தப்புன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி மூவியை வந்து ஷோகேஸ் பண்றானுங்க. நீ அந்த படத்துக்கு அகைன்ஸ்டா பேசினா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க, அந்த படத்தை சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க. அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த இல்ல மாமே ஒரு 4-5 பேர் சொல்றேன். மோகன்ஜி, அதுக்கப்புறம் இந்த முத்தையா, ரஞ்சித், மாரி செல்வராஜ், சிறுத்தை சிவா, இந்த 5 மூதேவிங்களும் கோலிவுட்ல இருந்து ஒழிக்கும் போதுதான் உனக்கு உண்மையிலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் டீசென்டான ஒரு இது இருக்கு. எனக்கு டீசென்டான ஒரு எனக்கு ஒரு பயம் இருக்கு, நான் வெற்றிமாறன் ஆக சான்ஸ் இருக்கா அந்த மாதிரி? வெற்றிமாறன் இல்ல வெற்றிமாறன் வந்து எப்படி தெரியுமா, அவன் கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணிடுவான் நல்லா. இவனுக்கு எப்படி தெரியுமா, கமர்ஷியல் மிக்ஸ் பண்றன்ற பேர்ல சும்மா டச் தான் பண்ணிருப்பானுங்க. வெற்றிமாறன் நல்லா கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணுவான்.
பட் அவன் நாவல் எடுக்கிறான்ல, நாவலை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது பேஸ்ட் ஆன் என்ன எடுக்கிறாரோ அவருக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு எதுவும் தெரியாது. விடுதலை விடுதலை எல்லா நாவலையும் எடுத்து வச்சிட்டோம்னா அப்ப தெரியும் என்ன படம் எடுப்பாரு. இல்ல இப்போ இவன் கூட டிராகன் படம் எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்தே வெற்றிமாறன் நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வந்து பாலாவோட இன்டர்வியூ பார்த்தேன். நான் வந்து படம் எடுத்துட்டு ட்ரிம் பண்ண மாட்டேன், நான் படம் எழுதும் போதே ட்ரிம் பண்ணிடுவேன் அப்படின்னு. அதையும் வெற்றிமாறனை போட்டு அடிச்சிருப்பானுங்க. இப்ப இவனும் பாருங்க, நான் கொடுத்த பட்ஜெட்லயே படம் எடுத்துருவேன், கொடுத்த டைம்ல எடுத்துருவானுவான். அதெல்லாம் வெற்றிமாறன் அடிக்கிறான். இல்ல எனக்கு ரீசெண்ட் டேஸ்ல வெற்றிமாறன் என்னன்னு பார்த்தா, அவன் புக்ல இருந்து எடுத்த கதெல்லாம் முடிஞ்சது. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டானா பேப்பர் எடுத்துனுறான், பழைய பேப்பர்லாம் எடுத்து அது கட் பண்ணி ஒட்டின்னு ஏன்னா பாரு அந்த மாதிரி தான் போயிடுது. நினைக்கிறேன் அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல கரஞ்சோர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேக்குறதா என் ப்ரொடியூசர் வெயிட் பண்றாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பொறுமையா படம் எடுப்பேன். யாருப்பா அந்த ப்ரொடியூசர், அவர் இங்க கூட்டு வாங்கப்போ அப்படின்னு கேட்பான். அந்த விடுதலை 2க்கு தான். ஆமா இல்ல கவினோட கிஸ்ன்னு ஒரு படம் வருதாங்க. ஆமா டைரக்டர் இவன் கொரியோகிராஃபர் சதீஷ் இருக்கான்ல, பீச்ல நடிச்சார்ல கொரியோகிராஃபர் சதீஷ். பீச்ல ஃப்ரெண்ட் தான் வருவான்ல, பூஜாவுக்கு லவர் மாதிரி வருவான்ல. இல்ல அவன் என்ன படம் எடுத்திருக்கான்னு கேட்டான். அவன் எந்த படம் எடுத்தது இது ஏதோ விஷ பாட்டில் மாதிரி இது. போறான்டா அதெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்த இல்ல ஒரு நிமிஷம் இல்ல மான்ஸ்டர் ப்ரோ, இது ஏதோ விஷ பாட்டில் மாதிரி இது. கவி வேற பாவம். ஸ்டாருக்கு அப்புறம் நான் இதை விட்டுட்டேன். இல்ல பிளடி பர்கரே வந்துட்டு என்ன பண்ணானுங்கன்னு தெரியும். படம் நடிச்சாலும் நீ பார்க்க மாட்டேன். இதே தெரியல அறிவுசாலி ஏன் தெரியுமா அதை சொல்றேன். பிளடி ஸ்டார்னு ஒரு படம் வந்து இல்ல நான் என்ன சொன்னேன்னா, இல்லடா எனக்கு ஏதோ டவுட் ஆகுது, நான் அதுக்கும் போன்ல பாத்துட்டு சொல்றேன். இவன் என்ன பண்ணிட்டானா துருன்னு இவன் தனியா போய் டிக்கெட் போட்டா பரவாயில்ல, ஃப்ரெண்டுங்க எல்லாம் போயிட்டு மச்சான் ஸ்டார் மச்சான் வா மச்சான் இழுத்துன்னு போயிட்டான். எல்லாம் சிஎஸ்மா எனக்கு அதனாலதான் இந்த ட்ரெய்லர் எல்லாம் சூப்பரா இருந்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாண்டா. ஆனா டே இல்ல ட்ரைலர் எல்லாம் பார்த்தனா ட்ரைலர் பார்த்தனால புல்ல அடிச்சிட்டேன். இந்த மூஞ்ச கலாகிறீங்களே, இந்த மூஞ்ச நான் யாருன்னு காட்டுறா நடிச்சு காட்டுறப்பா. டிராகன் அதனால தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ட்ரைலர் நல்லாவாடா இருந்தது. எனக்கு அந்த கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ண மாதிரி. ஆனாப்பா நம்ம எல்லாத்தையும் சீட் பண்ணிட்டாங்கல்ல ட்ரைலர்ல. ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். அவனும் ஸ்டார் அப்படி இல்ல, ட்ரெய்லர் தான் படமே. ஸ்டார் எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு மேல இவன் எந்த படம் நடிச்சாலும் பிரதீப்புக்கு இவன் மேல வந்து ஸ்கோப் அதிகமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப செகண்ட் இந்த மூவிக்கு அப்புறம் அவன் பிரதீப் மூவினாலே எல்லாருக்கும் ஸ்கோப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இன்னும் கொஞ்சம் பின்னாடியே இல்லைக்கு அதான் கொஞ்சம் உஷாரா தான் இது பண்ணும், அவன் ஹேண்டில் பண்ணும். இல்ல ப்ரோ அது 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தானே, அதனால லலித் தானே. மாமே ஒரு நிமிஷம் இல்ல மச்சான் ரோனி தியேட்டர்ல இப்ப ஸ்கிரீன்ஸ் மாத்திருக்காங்க. பெரிய ஸ்கிரீன்ல 24 ஷோ வந்துட்டு டிராகன், 4 ஷோ நீக்கு, 2 ஷோ அந்த மேட்டர் படம் ஃபயர், ஒரு ஷோ ஏதோ ஒரு டியூட்டி போல ஏதோ இருக்கு. மேட்டர் படத்துக்கு கூட அந்த படத்துக்கு கொடுத்த 2 ஷோ தலைக்கு குடுக்கலையடா அவனுங்க. ஃபயர் ஆமா ஃபயர் ஏதோ நல்லா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நான் ஏன் இந்த ஷோக்கு வந்துட்டு சொல்றேன்னா, ரோகிணியிலும் தலையை சம்பிக்கப்படுவார்னு தோணுது டிராகன். பாப்போம். 2வது நாளே இது ஷோ கவுண்ட் ரொம்ப அதிகம். 24 ஷோ பெரிய ஸ்கிரீன்ல போட்டு வச்சிருக்கோம். அப்ப கன்ஃபார்மா மார்ச் 27 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் படம். நீ போட்ட ரிவ்யூக்கு சரி நான் படம் பார்க்கலாம், இப்ப நான் புக்கிங் ஓபன் பண்ணேன், எல்லாமே ஃபுல்லா இருக்கு அலெக்ஸ். எனக்கு என்னடா இது பெரிய ஹிட் ப்ரோ தான், நல்ல ஹிட். எங்க ஏரியாலயே எதுமா டிராகன் இட்டுமா, அது நேத்தே இட்டுமா, ஒரு வாரம் வீட்டுல பாட்டிலுக்கு டேய் இல்லடா. ஏய் எனக்கு அந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் ஒரு பக்கம். படம் ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, படம் போய் பார்த்தவன தான் சரி பரவாயில்ல ஓகே யூ ஆர் செலக்டட் அப்படின்ற மாதிரி. இல்ல விடாமுயற்சி யூ ஆர் அன்செலக்டட். ஆமா செலக்டர்ல வந்த போதே தெரிஞ்சது யூ ஆர் செலக்டட், விடாமுயற்சி யூ ஆர் அன்செலக்டட். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா மதகஜ ராஜா பழைய படத்தை இட்டாங்க நானுங்களே, செம்ம விஷயம். நம்ம பசங்க தெளிவா இருக்கானுங்க அலெக்ஸ், இவனுங்க தெளிவா இருக்கானுங்க. மதகராஜா வண்டியில ஏத்து நடுவுல இவனை ஏத்து
இவனை தூக்கி டாப்ல ஏத்திடுறானுங்க எல்லாரும். ஆனா தனுஷ் படம் எப்படா தேருமா தேராதா? இல்ல ப்ரோ அது சுமாரன்றானுங்க. அதான் அது பார்க்க கூட தோண மாட்டேது. சுமார். சரி நாளைக்கு பார்த்துட்டு சொல்றேன். இல்ல ப்ரோ இதுல ஹீரோவே புது ஹீரோ. இனிமே புது ஹீரோ வரும்போது உங்களுக்கு சுமார்னா ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டான். புரியுதா? சூப்பர்னா தான் பார்ப்பாங்க. அதுதான் ஒரு புது ஹீரோக்கு இது. இப்போட 6K டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குண்ணா லாஸ்ட் 1 ஹவர்ல. நீக்ல எல்லாம் இல்ல என்ன நினைச்சாங்கன்னா தனுஷ் டைரக்ஷன் மேல எல்லாம் ஹோப் வச்சாங்க. அதான் நல்லா எடுத்துருவோம். ராயனை பார்த்துட்டும் மாடா நீ அதான் எனக்கு சந்தேகம், பெரிய சந்தேகம். ஒரு இடத்துலடா படம் பாத்தீங்களா டிராகனை கரெக்டா பிரதீப் ரங்கநாதன் அவன் சொல்லுவான், டேய் மச்சான் நீ வந்து நல்லவனா இருந்ததுனால நீ கெட்டவனா இருக்கணும்னு சொல்லும் போது தான் கரெக்டா உள்ள போறான். அதுக்கு முன்னாடி என்னடா சீனு? எது அந்த இதுதானே ஸ்கூல் சீன் தானே? லேட்டா போனீங்களா தியேட்டருக்கு? கரெக்டா அந்த டிராகன் போட்டு சுழிச்சிட்டு அப்பதான் போய் உட்காந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இல்ல ஒண்ணும் இல்ல அங்கிள் ஒண்ணும் இல்ல. அவன் கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடும். அந்த விரக்தியில வந்துட்டு காலேஜ்ல அதான் பிளே பாய் பண்ற மாதிரி போவான். கெட்டப்பானா இருப்பான்னு அந்த சீன் தான். ஓகே ஓகே